அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி நாங்கள் பார்க்கலாம். அதில் சொல்கிறாங்க, தராஅன் நாஸ் அல் ஹிலால ஃபஅக்பர்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னி ரஅய்துஹு. மக்கள் பிறையை எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். அதாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அஷ்ஷஹ்ரு ஹாக்கதா வஹாக்கதா, மாதங்கள் என்பது இப்படி இப்படி என்று ரெண்டு விரலையும் விரித்து இப்படி 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 என்று சொல்லி 3 தடவை 10 காட்டினாங்க. அதே மாதிரி ஒரு தடவை ஒரு விரலில் பொத்திக்கிட்டு காட்டினாங்க. 30ஆகவும் இருக்கும், 29ஆகவும் இருக்கும் அப்படிங்கிறத காட்டுறாங்க. இது புகாரி முஸ்லிமில் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். அஷ்ஷஹ்ரு ஹாக்கதா வஹாக்கதா வஹாக்கதா, அதாவது யஅனி ஸலாஸீன், அவங்க சொல்கிறாங்க மாதம் 30. சும்ம கால வஹாக்கதா வஹாக்கதா வஹாக்கதா, ரெண்டாவது தடவை சொல்லாங்க இப்படி 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 என்று சொல்லி 3வது தடவை என்ன செய்கிறாங்கன்னா ஒரு விரலை பொத்திக்கிட்டு, ஒரு பெருவிரலை பொத்திக்கிட்டு காட்டுறாங்க. யானி 29 அல்லது 29 அப்படிங்கிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மர்ரத்தன் ஸலாஸீன் ஓ மர்ரத்தன் 29, தடவை 30 பெறும் 29 பெறும் அப்படிங்கிறத நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சரி, அடுத்தது நாங்கள் பார்க்கக்கூடியது என்னென்னா, நம்மளோட ஆங்கில கணக்குப்படி 31 மில்லிக்கும் 28 மில்லிக்கும். இப்போ அவங்க சந்திர சூரிய கணக்குப்படி வருஷத்தை 360 நாளாக என்ன செய்கிறாங்க, பிரிக்கிறாங்க. அப்படி பிரிக்கும் போது அவங்களுக்கு ஒரு சிக்கல் வரும். சூரிய கணக்கின்படி அந்த சூரிய கணக்கின்படி வருஷம் 365 கால் நாள் வரும். அந்த கால் நாள் என்ன செய்வாங்கன்னா 4 வருஷத்துக்கு பிப்ரவரியில் ஒரு நாளாக கூட்டிடுவாங்க. பிப்ரவரி 28 நாள் தானே லீக் வருடம்னு சொல்லி 4 வருஷத்துக்கு ஒரு தடவை 29 வந்துடும். வழங்கிட்டாங்க. இப்போ பர்த்டே கொண்டாடுறார்கள், நம்ம பர்த்டே கொண்டாடக்கூடாது. பிப்ரவரி 29 ஒரு ஆள் பிறந்துட்டேன்னு சொன்னால் 4 வருஷத்துக்கு ஒரு ஆள் அவருக்கு பர்த்டே. சூரிய கணக்குப்படி அட்ஜஸ்ட் பண்ணுறாங்க, 4 கால் சேர்த்து ஒரு நாள் ஆக்குறாங்க. ஆனால் இஸ்லாமிய கணக்குப்படி இந்த மாதம் எத்தனையில் முடியும்னு நமக்கு தெரியாது. அல்லாஹ் வழிபட்டு கிடைக்கும் 30 அல்லது 29. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா நாங்கள் அறிக்கக்கூடிய ஹதீஸ் புகாரி முஸ்லிமில் வரக்கூடியது. சுமூ லிருயத்தி வாஃப்திரு லிருயத்தி, புறையை பார்த்து நீங்கள் நோன்பு முடியுங்க, புறையை பார்த்து நீங்கள் நோன்பை முடியுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. பையன் உப்பி அழைக்கும் ஃபத்மிலு இத்தத ஷஅபான் ஸலாஸா, அவங்க அந்த ரமலான் தொடங்குற அந்த மாதம் ஷஅபான் மாதம்ங்கிறதுனால அதை சொல்கிறாங்க. உங்களுக்கு மறைக்கப்படுமாக இருந்தால், உங்கள் மீது மறைக்கப்படுமாக இருந்தால், அது ஏதோ ஒரு காரணம். உப்பியங்கிறது மேகமூட்டத்தால் மறைகிறது என்கிற அர்த்தமும் அரபு அந்த சொல்லுக்கு இருக்குது. எப்படியோ மறைக்கப்படுமாக இருந்தால் ஷஅபான் மாதத்தை நீங்கள் 30ஆக பூர்த்தியாகுங்க அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸில் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, சூமூ லிருயத்தி, பிறையை பார்த்து நோன்பு வைக்கிங்க, பிறையை பார்த்து நீங்கள் என்ன செய்யுங்க, நோன்பை விடுங்க அப்படின்னு என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. பிறையை பார்த்து நோன்பை வைங்க, பிறையை பார்த்து நோன்பை விடுங்க அப்படின்னு சொன்னால், அதில் நாங்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விடயம் என்னன்னு சொன்னால், இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு சொன்னாங்க? எல்லாருக்கும் தான் சொன்னாங்க, உலக மக்களுக்கு தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இப்போ சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, நான் தொழ நீங்கள் எவ்வாறு கண்டீங்களோ அவ்வாறு நீங்கள் தொழுங்கள். நாங்கள் முன்னுக்கு இருந்தாக்கள் மட்டுமா, அந்த ஊருக்கு மட்டுமா, எல்லாருக்கும் தான் சொன்னாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா, பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பை விடுங்கன்னு எல்லாருக்கும் தான் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அடுத்தது நாங்கள் பார்க்கலாம், இந்த மாதங்களின் எண்ணிக்கை அதை பற்றி திருக்குர்ஆனில் சூரத்து தௌபாவில் 36வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லும்போது, இன்ன இத்தத்த ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹ்ரா, அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12ஆக இருக்கிறது. ஃபீ கிதாபில்லாஹி யௌம ஹலகஸ் ஸமாவாத்தி வல் அர்த், வானம் பூமி படைக்கப்பட்ட அந்த நாளிலிருந்து அல்லாஹ்வுடைய ஏட்டில் மாதங்கள் 12ஆக தான் நிற்கும். அப்போ மாதங்களின் எண்ணிக்கை 12. அதை நாம் ஆங்கில பேசினாலும் சரி, முஹர்ரம் சஃபர் ரபீல் அவ்வல் ரபீல் ஆஹிர் என்று சொன்னாலும் சரி, சித்திரை வைகாசி பங்குனி என்று சொன்னாலும் சரி, அது என்னன்றது 12 தான் அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சு கொள்ளணும். அப்போ அதில் தொடர்ந்து சொல்கிறாங்க, மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும்,
அதில் 4 மாதம் சங்கையானது அப்படிங்கிற விஷயத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸை நாங்கள் பார்த்தா இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க சூமு லிருயதி வாஃப்திரு லிருயதி. இப்போ புறையை பார்த்து நோன்பு வைங்க, புறையை பார்த்து நோன்பை விடுங்க. ஃபைன் குப்பி அலைக்கும் ஃபக்மில் இத்தத்த ஷாபான சலாத். உங்களுக்கு மறைக்கப்படுமாக இருந்தால் ஷாபான் மாதத்தை 30ஆக என்ன செய்யுங்க, பூர்த்தியாக்குங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்போ புறையை பார்க்குற ஆட்கள் தான் நோன்பு வைக்கணும், மற்ற ஆட்கள் நோன்பு வைக்கிறது இல்லையா அப்படின்னா உண்மையிலே புறையை எல்லாரும் பார்க்க முடியாது. தலைப்புறைங்கிறது கொஞ்ச நேரம் தான் நிற்கும் இல்லைங்களா? அது எல்லாருமே பார்க்க முடியுமா? நான் பார்த்துட்டு ஓடியாக மற்ற ஆட்களை கூப்பிட்றது கிடையாது, அது போயிட்டு. அப்போ பார்த்தால் நோன்பு, பார்க்காத ஆட்கள் இல்லையாங்கண்டா அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கண்டா பிறையை பார்க்குறதுக்கு முன்ன என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் சாட்சியங்கள் ஏற்றுக்கொள்கிற விஷயத்தில் கூட என்ன செய்கிறாங்க, நம்மளை ஏற்றுக்கொள்கிறதுக்கு என்ன செய்கிறாங்க, வழி காட்டுறாங்க. அதை நாங்கள் பார்க்கலாம். இதில் முதல் நான் நேரத்தோட ஓதி காட்டின வசனம் யஸ்அலூனக அனில் அஹில்லா. நபியே உம்மிடம் புறையை பற்றி கேட்கின்றார்கள். குல் ஹிய மவாகித்து லின்னாஸி வல் ஹஜ். மக்களுக்கு அது காலங்காட்டியாகவும் அது ஹஜ்ஜிக்கு வழி காலங்காட்டியாகவும் அது இருக்கிறது அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 2வது அத்தியாயத்தினுடைய 2வது அத்தியாயத்தினுடைய 189வது வசனத்தில் சொல்லி காட்டுறதை நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது நாங்கள் பார்த்தால் இதில் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா நாங்கள் அறிவிக்கிறாங்க, தரான் நாஸ் அல் ஹிலால். மக்கள் புறையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க, மக்கள் புறையை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அக்பர்த்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னி ரஅய்து. நான் அவங்களுக்கு நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நான் சொன்னேன், நான் புறையை கண்டேன் அப்படி என்று நான் சொல்கிறேன். அது நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்போ சாம வ அமர நாஸ பிஸ்ஸியாம். அப்போ பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நோன்பு நோற்று மக்களுக்கும் என்ன செய்கிறாங்க, நோன்பு பிடிக்குமாறு ஏவினார்கள் அப்படிங்கிற அந்த ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். இதில் நாம் பார்க்கலாம் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஸாம் அவரும் நோன்பு பிடித்து மக்களுக்கு நோன்பு பிடிக்குமாறு ஏவினாங்க. அப்போ பிறையை பார்த்து சாட்சி சொன்னாலும் அதை நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ இதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டியது என்னென்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாட்சியத்தையும் நமக்கு ஏற்றுக்கொள்றதுக்கு சொல்கிறாங்க. அப்போ பிறையை பார்த்தால்தான் அதை என்ன செய்கிறதில்லை, நோன்பு வைக்கணுன்றதில்லை. பிறையை பார்த்து அதை ஒருத்தர் சாட்சி சொன்னாலும் அந்த நோன்பை நம்ம ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நாங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளலாம். இப்போ நாங்கள் பார்க்கலாம் நம்மளோட நாட்டில் ஆரம்ப காலகட்டங்களில் இப்போ நாங்கள் ஒரு 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 100 வருஷம் வீட்டுக்கு போனோம்னு சொன்னால் நம்மளோட நாட்டில் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் இந்த சின்ன ஒரு இலங்கைக்குள்ள இந்த டெலிஃபோன் வசதி எல்லாம் வாரத்துக்கு முன்னாடி விளங்கிட்டாங்க. அப்போ 1800 சொச்சம் ஆண்டில் தான் டெலிஃபோனே கண்டுபிடிக்கப்படுது. செல்ஃபோன் வந்தது இப்போ. அதுக்கு முன்னே என்ன இலங்கையில் மொத்தம் 3 டெலிஃபோன் தான் இருந்துச்சு. வெள்ளக்காரன் ஆட்சி செய்ய போல இலங்கையில் மொத்தம் 3 டெலிஃபோன் தான் இருந்துச்சு. அந்த 3 டெலிஃபோன் நம்பர் 1 2 3 தான். 1 2 3 அவ்வளோ 3 டெலிஃபோன். வெள்ளக்காரன் அவங்கள பங்களாவில் பேசுகிறது தான், மற்றும்படி இல்லை. அதுக்கு பிறகு தான் மெல்ல மெல்ல என்ன செய்யுது டெலிஃபோன் வந்துச்சு. அப்போ ஆரம்ப காலத்தில் நாங்கள் எப்படி இருந்தோம்னா, இப்போ மாவநிலையில் புற தென்பட்டா இந்த செய்தியை கொண்டே கிருமியாவுக்கு சொல்ல இயலாது, யாழ்ப்பாணத்துக்கு சொல்ல இயலாது. இதை கொண்டு போய் காலியில் வேறு வேலையில் அங்கே சொல்ல இயலுமா, சொல்ல இயலாது. ஏன்னா அப்போ கார் மோட்டார் பைக்கில் ஓடி போய் சொல்கிற அளவுக்கு வாகனங்கள் இல்லை, ஃபோன் பண்ணி சொல்கிற அளவுக்கு இருக்கல. அப்போ நாங்கள் என்ன செஞ்சோம்னா, நம்முடைய பள்ளி வாசல்களில் அறிவிப்பு செய்யக்கூடியவர்களை வச்சிருப்போம். அவங்க அந்த ஊருக்குள்ளே என்ன செய்வாங்க, சத்தம் மட்டும் தெரு தெருவாக புறகண்டறிக்கு நோன்பு பிடிங்க மக்கள் அப்படி என்று சொல்லுவாங்க. அப்படித்தான் இருந்துச்சு ஆரம்ப காலகட்டங்களில், அப்படித்தான் இருந்துச்சு. இப்போ கிழக்கு மாகாணங்கள் எடுத்து பார்த்தா எங்களோட பகுதிகளில் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், ஒரு ஊரில் ஒரு பெரிய பள்ளி அப்படின்னா அந்த பள்ளியில் டமாரம் வச்சுருப்பாங்க. அந்த டமாரத்தில் ஓங்கி அடிப்பாங்க. அடித்தா தான் பாங்கு. பாங்கு சொல்கிறதுக்கு முன்னே பாங்கு டைம்ன்றத ஊருக்கு காட்டுறதுக்கு ஓங்கி அடிப்பாங்க. அந்த சத்தம் கேட்ட உடனே ஆட்கள் சொல்லுவாங்க அசருக்கு அடிச்சுட்டுப்பாங்க. அந்த பழக்கத்தில் இருக்கிறது வார்த்தையில் வெறும். இன்றைக்கும் கிழக்கு மாகாணத்தில் நீங்கள் போனீங்கன்னு சொன்னால்
டைம் சொல்லுவாங்க. எப்படின்னா அசருக்கு அடிச்சிட்டு, லொஹருக்கு அடிச்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அடிச்சிட்டுங்கிற வார்த்தை ஏன் சொன்னேன் அப்படின்னு சொன்னால், அந்த மக்களுக்கு ஸ்பீக்கர் வசதி இல்லாதனால ஓங்கி டம் டம் அண்ட் அடித்து போட்டு பள்ளியில் பாங்க ஒரு உயரத்தில் ஏறி நின்று என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. தெரு தெருவாக போய் அந்த எவ்வளோ முடியுமோ அவ்வளோவுக்கு என்ன செய்வாங்க போய் சொல்லுவாங்க. இப்போ இலங்கையில் நாங்கள் எப்படி எடுத்துக்கிட்டோம்னா, வண்டி மாடு, நம்மளோட கழுத, குதிரை வண்டி, இது எவ்வளோ தூரம் போகுமோ அவ்வளோதான் நம்ம என்ன செஞ்சுட்டு இருந்தோம், மெசேஜுகளை பாஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இதுதான் நம்மளோட நாட்டில் உள்ள ஒரு விஷயமா இருந்துச்சு. இந்த விஷயம் காலப்போக்கில் என்ன செய்யுதுன்னு சொன்னால், நமக்கு கொஞ்சம் மோட்டார் பைக்கில் வந்துட்டு, கார் வந்துட்டு, ஃபோன் வந்துட்டு, இப்படி வந்த நேரம் அது கொஞ்சம் தள்ளி என்ன செஞ்சுட்டு போயிடுச்சு. இப்போ நமக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நம்மளோட நாட்டில் டெலிகிராம்ங்கிற ஒன்று இருந்துச்சு. அது இப்போ எடுக்கப்பட்டாச்சு. டெலிகிராம் ஏண்டா, இப்போ உங்களோட மாவனில் ஒரு ஆள் வந்து அம்பாறையில் கல்யாணம் முடிச்சிருக்கார், ஓட்டமாடில் கல்யாணம் முடிச்சிருக்காருண்டா, அங்கே தகவல் கொடுக்கணும், பாப்பா அம்மாவும் தெரியும். என்னன்னா போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய் டெலிகிராம் அடிக்கணும். டெலிகிராம் அட்ரஸ் யாருக்கு போகணுமென்று எழுதி எடுத்து போட்டு என்ன சொல்லணுமென்றது எழுதுவாங்க. ஒரு சொல்லுக்கு இவ்வளோ வந்து காசு. அவர் என்னதானா அந்த ஓட்டமாடி போஸ்ட் ஆஃபீஸுக்கு கோல் எடுப்பார். போஸ்ட் மாஸ்டர் டெலிகிராம் பண்ணுறோன்னா அவர் நான் எடுத்துருவார். பாப்பா அம்மாவுக்கு உடனடியாக உள்ளதை எழுதிவிட்டது போடுறோம். அந்த அட்ரஸுக்கு கொண்டே கொடுக்குறாரு, தந்தி கொண்டே கொடுக்குறாரு. வழங்கிட்டாங்க. அந்த தந்தி வந்தாலே ஆக்களுக்கு பெரிய ஒரு பயம், இன்னையோ எவ்வளோ இப்படித்தான் ஒரு காலம் என்ன செஞ்சுது இருந்துச்சு. அப்போ அந்த காலகட்டங்களில் அந்த தொழில்நுட்ப வளர்ச்சியால் இந்த குறைபாட்ட செய்திகளும் பகரப்பட்டுச்சு. அப்போ இந்த டெலிஃபோன் வெற ஒரு ஊருக்கு இருந்தது மாகாணமாகி, அப்படியே மாகாணம் ஒரு ஏரியாவாகி, இப்போ முழு இலங்கையிலையும் என்ன செய்தேன்னு சொன்னால் இந்த செய்தியை நாங்கள் பரப்பிக்கிட்டு இருக்கிறோம். அதை நாங்கள் தெளிவாக வளர்க்கணும். அப்போ இந்த செய்தியை நம்ம முழு இலங்கைக்கு நாம் பரப்பிக்கிட்டு இருக்கிறோம் என்று சொன்னால், இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி தான் நமக்கு என்ன செய்யும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. சரி, இதை நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய ஜம்மியத் உலமாக்கள் மறுக்கல்ல. யாராவது அப்படி டெலிஃபோனில் சொல்லலாம், மோட்டார் பைக்கில் போய் சொல்லலாம், நீங்கள் கழுதையில் இல்லாட்டி குதிரையில் போய் சொல்லுங்க, அதுக்குள்ளே தான் நம்ம செய்தியை பரப்பணும்னு சொன்னாங்களான்னு கேட்டால் இல்லை. அவங்களே என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால் தகவல் தராங்க. புரை தென்பாடமாக இருந்தால் பெரிய பள்ளியில் ஒன்று கூடி புரைக்குழு முடிவெடுத்திருக்குது. நீங்கள் புரை தென்பாடமாக இருந்தால் இந்த டெலிஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் எடுங்க, இந்த ஃபிக்ஸ் நம்பருக்கு ஃபேக்ஸ் ஆகிங்க, இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கொடுங்க என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. இலங்கையில் எந்த பகுதியில் இருந்தாங்க. இப்போ அன்னளவாக யாழ்ப்பாணத்துக்கும் இங்கே காலிக்கும் ஒரு 450-475 கிலோமீட்டர். இந்த கிழக்கு மேற்காக இங்கே அம்பாறை டிஸ்ட்ரிக்ட் அக்கரைப்பட்டு, இங்கே கொழும்பு, அது ஒரு 350 கிலோமீட்டர். இந்த குறுக்குவெட்டு இவ்வளவு தான் நம்முடைய இலங்கையில் உள்ள தூரங்கள். இதில் எங்கேருந்து வந்தாலும் ஏற்றுக்கொள்கிறோம். நாம் காலியில் கண்ட முறையை யாழ்ப்பாணத்தில் இருக்கும், யாழ்ப்பாணத்தில் கண்ட முறையை நம்ம காலியில் எடுக்கும். எப்படி எடுக்கும்? ஃபோன் வசதி. அப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி வந்துருக்கு. விளங்கிட்டாங்க. நம்முடைய நாட்டுக்குள்ளே நேர வித்தியாசம் இருக்குது. இப்போ நம்ம இலங்கைக்குள்ளாக நம்ம ஒரு டைம் வச்சுக்கிட்டாலும் நம்முடைய நாட்டுக்குள்ளே நேர வித்தியாசம் இருக்குது. இப்போ நீங்கள் தொழுகை டைம் டேபிளில் கலண்டரில் பார்க்கலாம். கிழக்கு மாகாணத்து டைம் டேபிள், மற்றது சும்மா தொழுகை டைம் டேபிள் அப்படி. ஏன்னா கிழக்கில் 4 நிமிஷம் 5 நிமிஷம் 6 நிமிஷம் முந்திது. விளங்கிட்டாங்க. இப்போ ஒரே நேரத்தில் ஒரு நாட்டில் 2 நாளில் மக்கள் இருக்கிறாங்க இந்த இலங்கைக்குள்ளேயே. இப்போ 12 மணியோட நாள் ஆரம்பிக்கிறது இல்லைங்களே. நம்மளோட கணக்குப்படி என்ன செய்கிறோம், நம்ம 12 மணி செட்டிய 12 ஒன்று போல சனி ஸ்டார்ட், இரவைக்கு 12 ஒன்று சனி ஸ்டார்ட். இப்போ இன்றைக்கு இரவைக்கு நம்முடைய மணிக்கூட்டின்படி 12, சூரிய கணக்கின்படி நாங்கள் அக்கரைப்பத்தில் சனிக்கிழமையை தொடங்கி இருப்போம். நீங்கள் திங்கக்கிழமை தான் இருப்பீங்க. ஒரே நேரத்தில் 2 நாளில் இலங்கையில் இருக்கோம். அப்போ 4 நிமிஷம் வித்தியாசம். நாம் சைனாவில் கிட்டத்தட்ட 4.5 மணி தியாலம் வித்தியாசம். அவ்வளோ பெரிய நாடு. வணங்கிட்ட 4.5 மணி தியாலம் வித்தியா. நீங்கள் இல்லை இந்த உலக படத்தில் டைம் லைன் இருக்குது தானே, அந்த டைம் லைனை எடுத்து பார்த்தா சைனாக்குள்ளே கிட்டத்தட்ட 5 கோடுகள். அப்போ 4.5 மணி தியாலம் 5 மணி தியாலம் வித்தியாசம் சைனாக்குள்ளே இருக்குது. சவுதி அரேபியாவில் 1 மணி தியாலம் வித்தியாசம், மக்காவுக்கும் ரியாதுக்கும் 1 மணி தியாலம் வித்தியாசம் இருக்குது.
நாட்டு நிர்வாகத்துக்காக ஒரு டைம் வச்சுக்குவாங்க. சவுதியில் போனால் ஒரே டைம் தான். ஆனால் உண்மையிலே மகரிப் டைம் மக்காவுக்கும் ரியாதுக்கும் 1 மணித்தியால வித்தியாசம் என்ன செய்யும் இருக்கும். அது டைம் வித்தியாசம். அதே மாதிரியாக இந்த நாள் என்கிறது ஒரே நாட்டுக்குள்ள ஆனால் ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் அல்லது 1 மணித்தேலம் 2 மணித்தேலத்தில் மாறி வரத்தான் போகுது. அந்த அளவுக்கு நம்ம இருக்கிறோம். அப்போ இந்த சிறிய இலங்கையை எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இந்த இலங்கையில் நாங்கள் நம்மளால் எட்டின தூரம் நாம் போய் பிறை பார்த்த செய்தியை சொல்லிக்கிட்டு இருந்தோம் தானே. இப்போ என்ன செய்கிறாங்கன்னா தொழில்நுட்ப வளர்ச்சி வருது. இப்போ டெலிஃபோன் வசதி வருது. நல்லா நடுநிலையே யோசிக்கணும். இது யாரையும் தாக்குறதுக்காக யாரையும் இன்டடிக்கிறதுக்காக இல்லை. நம்ம இதை கொஞ்சம் நடுநிலையே ஏன்னா நாங்கள் குர்ஆன் ஹதீஸை பின்பற்றி உள்ளே வந்துட்டோம். நாம் கத்தம் ஓதுறது, குருசாத்திரம் பார்க்குறது, இந்த 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 கூட்டுத்துவா ஓதுறது, இது மாதிரியான விஷயங்கள் ஹதீஸில் இல்லை, மார்க்கத்தில் இல்லைன்றோன்னு நாம் அதன் பக்கம் வந்தோம். வரும்போது ஊரில் பிரச்சனை வந்துச்சு, எதிர்த்தாங்க, புதுசாக பாருவாங்க. நாம் என்ன சொன்னோம், புதுசாக வருங்க குர்ஆன் ஹதீஸில் இருக்குதுன்றதை நம்ம சொன்னோம். குர்ஆன் ஹதீஸில் இருக்குது. ரசூலுல்லாஹ் செஞ்சாங்களா காட்டுங்க, ஹதீஸில் இருக்குதா, இமாம்கள் சொன்னாங்களா, அப்படி இல்லையே. அப்படி என்று இப்போ இட்டா இருக்கிற பெண்கள் வெள்ளப்புடவை உடுக்கணும்னு மக்களிடத்தில் ஒரு மரபு இருந்துச்சு. இல்லையே, அப்படி இல்லை. அலங்காரம் இடப்படாது. இருக்கிற வளமையான உடுப்பை உடுக்கலாம். வெள்ளை உடுக்கணும் என்று இருக்கிறா. பூவை கலட்டுறதும் பொட்டு அடிக்கிறதும் வெள்ளை உடுக்கிறதும் இந்துக்கள் கலாச்சாரம். நாங்கள் என்ன செய்யணும், அலங்காரம் இடக்கூடாது. அந்த காலகட்டத்தில் கல்யாண பேச்சுவார்த்தை இருக்கக்கூடாது, மனம் பூசக்கூடாது, அலங்காரமான உடுப்பு எடுக்கக்கூடாது. 4 மாதம் 10 நாள் நம்ம இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்யணும், சட்டம். அப்போ ஊருக்குள்ளே இல்லை சத்தம் வரப்படா, சிரட்டையை தட்டித்தான் கூப்பிடணும், வகுத்துட்ட பிள்ளை இருக்கிறவள் வரப்படா, பிள்ளை ஆம்பளை பிள்ளை அடிக்கலாம் என்றெல்லாம் நம்முடைய மரபுகள் எதிர்த்தம். அப்படி இல்லை. அப்படின்னு 3 அங்கத்தை மோதணும், 7 அங்கத்தை மோதணும், 40 அங்கத்தை மோதணும்ன்றோன்னா இல்லை இல்லை, இது இந்துக்கள் கலாச்சாரம். ரசூல் அப்படி சொல்லவே இல்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதா மாத்த இப்னு ஆதம் இன் கத்த அமலு இல்லா மின் ஸலாத்தின், ஒரு மனுஷன் மூத்தனா 3 விஷயம் தான், அது மட்டும்தான் போகும், மற்றதெல்லாம் துண்டிக்கப்படும். அவர் செய்த தர்மம் போகும், அவர் சாலிகான வளர்த்து விட்ட பிள்ளைகளுடைய துவா போகும், அதே மாதிரி அவர் கற்றுக் கொடுத்த அறிவு போகும். அதுக்கு மேலே இல்லை என்று நாம் இதெல்லாம் என்ன செஞ்சோம், தடுத்தோம். இது முக்கியமான விஷயம். இப்போ நாங்கள் பார்க்குறோம் என்னென்னா, இதில் கொஞ்சம் நடுநிலையை யோசிக்கணும். நம்ம ஒன்றை செஞ்சுக்கிட்டு அது மாதிரி இன்னொன்று வரக்கூட நம்ம எதுக்குறோம். இப்போ என்னண்டா, நாம் இலங்கையில் ஆரம்ப காலத்தில் பிறை செய்திய சாட்சியங்கள் ஏற்றுக்கொள்ளும்படி நம்ம நடந்துக்கிட்டோம். பிறை எல்லாம் பார்க்கணும் என்றதும் இல்லை, பார்த்தால் சாட்சி சொன்னால் எடுப்போம். அந்த சாட்சி வாய்க்கும் காதுக்குமாக இருந்துச்சு. பிறகு கால இடைவெளி வர வர வாய்க்கும் காதுக்கும் இடையில் ஒரு தொழில்நுட்பம் வந்துச்சு, ஒரு ஃபோன் வந்துச்சு, ஒரு ஃபெக்ஸ் வந்துச்சு. அதை நம்ம மறுத்தோமா? குதிரையில் வந்து சொன்னால் அதை ஏற்றுக்கொள்ள இல்லை, தூது விட்டு அதை ஏற்றுக்கொள்ள இல்லை, ஃபோனில் சொன்னால் ஏற்றுக்கொள்ள இல்லை, இன்னும் மறுத்தோமா? இல்லை. அப்போ இஸ்லாமிய மார்க்கம் எல்லா காலத்துக்கும் பொருந்துமாறு தான் நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க, வழி காட்டிட்டாங்க. எல்லா காலத்துக்கும் பொருந்தக்கூடிய மாதிரி வழிகாட்டாங்க. சாட்சியம் சொல்லப்பட்டால் ஏற்றுக்கொள்ளுங்க அப்படின்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, 2 சாட்சிகள் உங்களுக்கு சாட்சி சொன்னால் அதையும் ஏற்றுக்கொள்ளுங்கன்னாங்க. இந்த ஹதீஸ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், உங்களிடத்தில் 2 பேர் வந்து சாட்சி சொல்வாராக ஒரு இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா சாட்சி சொன்ன ஒரு ஆள் சாட்சி சொன்னதை ஏற்றுக்கொள்றதுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னறாங்க, இதை வந்து ஏற்றுக்கொள்கிறாங்கன்றத நாங்கள் பார்க்கலாம். அப்போ ஒரு சாட்சியம் வரும்போது ஏற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறத நாம் ஏற்றுக்கிட்டதுனால தான் ஃபோன் மூலமாக வரக்கூடிய சாட்சியத்தை நாம் என்ன செஞ்சோம், ஏற்றுக்கிட்டோம். இது முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ நம்முடைய நாட்டுக்குள்ளேயே இந்த ஃபோன் மூலம் எல்லாத்தையும் நாம் எடுத்துக்கிட்டோம். 450 கிலோமீட்டர் தூரத்தையும் எடுத்துக்கிட்டோம். இந்த விஷயத்தில் ஒரு விஷயம் என்னன்னா, நம்முடைய நாடு கடலால் சூழப்பட்டது. இப்போ இலங்கையில் இருக்கிற ஆட்களுக்கு இந்த நாட்டுக்கு ஒரு புறை நம்முடைய நாட்டுக்குள்ளே பார்த்தது எங்கும்போது அதில் வேறு ஒரு கேள்வி வராது, அதில் என்ன ஏன்னா நாம் ஒரு தீவில் இருந்து பழகிட்டோம். வளர்ச்சி கடலால் சூழப்பட்ட ஒரு தீவில் இருந்து நாம் என்ன செய்தோம், பழகிட்டோம். பழகினத்தால் இதில் நமக்கு எந்த முரண்பாடுங்களோ அதானே அப்படிங்கிறோம். நல்லா யோசிச்சு பாருங்கள், எல்லா நாடும் இலங்கை மாதிரி தனித்தனியாக ஒரு கடலுக்குள்ளே ஒரு கல்லுக்கெல்லாம் இருக்குதான்னு கேட்டால் இல்லை. எப்படி நாம் இங்கேருந்து போக போல கேகலை வருதோ
போர்டு வருது கேட்கல, போர்டு வருதோ அதே மாதிரி இன்னொரு நாடு வரக்கூடிய நாடுகளை நாங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இதில் வந்து கிரீஸும் துருக்கியும் ஒரு பாலத்தில் சந்திக்குது. இது ஒரு பாலத்தால் போகக்குள்ளையே நம்ம என்ன செய்யறோம்னா துருக்கியும் கிரீஸும் வந்து என்ன செய்யுது, சந்திக்குது. பாருங்க. அப்ப இதுல நம்ம என்ன செய்யறோம்னு சொன்னா, ஒரு ரோட்டில் ரெண்டு நாடு என்ன செய்யுது, சந்திச்சா இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, இந்த நடுவடத்தை நிற்கிற ஆளுக்கு நோன்புடைய சட்டம் என்ன அப்படிங்கிறத நாங்கள் பார்க்கணும். அதே மாதிரி பாருங்க, இந்த இடத்துல இத்தாலியும் பிரான்ஸும் சந்திக்கிற இடம். இந்த இடத்துல இத்தாலி, இந்த ரோட்டு இத்தாலி, அந்த ரோட்டு பிரான்ஸ், இந்த ரோட்டு இத்தாலி, ஒரு ஜங்ஷன். இதில் நாம் சந்திக்கிறோம். இதை பாருங்க, மெக்சிகோவும் யூஎஸ்ஏயும் அதில் போர்டரில் வலையை கட்டி வெளிக்கொள் விளையாடுறாங்க. மெக்சிகோக்காரன் மெக்சிகோவில் அடிச்சு, அமெரிக்காக்காரன் அமெரிக்காவில் அடி, அவன் நாட்டில் இருந்துட்டு போல். இந்த போல் ஒரு அடிக்கு இன்னொரு நாட்டுக்கு போகும். இவர் அடித்து அந்த நாட்டுக்கு போகுது, அவர் அடித்து அந்த நாட்டுக்கு வருது. இது நமக்கு தெரியாது. நம்ம இலங்கைக்குள்ளேயே இருக்கிறதுனால நாங்கள் என்ன செய்கிறோம்டா, அது சரிதானே நான் கேட்குறேன். மன்னாரில் இருந்து, கலை மன்னாரில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு எத்தனை கிலோமீட்டர்? இந்தியா ராமேஸ்வரத்துக்கு தலைமன்னாரில் எத்தனை கிலோமீட்டர்? ஒரு பார்த்து நீரிணைன்னு சொல்லணும், 32 கிலோமீட்டர். 32 கிலோமீட்டர் இங்கேருந்து கண்டியை விட உலகிட்டான். இப்போ நான் சொல்கிறேன், தலைமன்னாரில் கண்ட புறையை இல்லாட்டி ராமேஸ்வரத்தில் கண்ட புறையை தலைமன்னாரில் இருக்கிறாள் இல்லை, அது உங்களோட நாடுங்க. 32 கிலோமீட்டரை வேணாமண்டு ஓட்டும். காலியில் கண்ட 400 கிலோமீட்டருக்கு அங்கால கண்ட புறையை எடுக்க. இது என்ன நியாயம்? நாடு பிரிச்சாரு அல்லாவா ரசூலுல்லாஹ்? இவ்வளவு இது நம்ம யோசிக்கணும். வத்திக்கான்ங்கிற நாடு ஒன்று எத்தனை பேர் அங்கே? வத்திக்கானுடைய மக்கள் தொகை எத்தனை பேர்? கொஞ்சம் பேர், ஒரு ஊர், ஒரு 1000 பேர். ஒரு வத்திக்கான் ஒரு சின்ன ஒரு ஊருக்கு ஒரு நாடு. அப்போ வத்திக்கான்ங்கிறது ஒரு நாடு, ரஷ்யா ஒரு நாடு, ரஷ்யாவும் ஒரு நாடு, சைனா ஒரு நாடு. ஒட்டுமொத்த உலக சனத்தொகையில் 1/3 சைனாவில் மட்டுமே இருக்குது. விளங்கிட்டான். அப்போ இந்த சைனாவும் ஒரு நாடு, வத்திக்கானும் ஒரு நாடு. வத்திக்கான் விடுங்களை எனக்கு தெரியாது, இலங்கை விடுங்களை, சின்ன ஒரு நாடு இலங்கை. இந்த மால்டீவ்ஸை பாருங்கள், அது ஒரு குட்டி நாடு. இந்த மால்டீவ்ஸில் இருக்கிற மக்களும் ஒரு நாட்டில் இருக்காங்க. இந்த இலங்கை ஒரு நாடு, சைனா ஒரு நாடு, ரஷ்யா ஒரு நாடு, கனடா ஒரு நாடு. இதெல்லாம் பெரிய பெரிய நாடுகள். இந்த கனடா ஒரு நாடு, அந்த நாட்டுக்கு ஒரு புறையா? அப்போ நாட்டுக்கு ஒரு புறையண்டா? அப்போ நாம லேசு சொல்கிறதுக்கு அது நம்முடைய நாடு அப்படியே தனியாக கடலால் சூழப்பட்டது. அப்போ இந்த நாட்டில் என்ன நிலைமை? இந்த நாட்டில் என்ன நிலைமை? இங்கே பாருங்கள், இது ஆசியா, யூரோப் ரெண்டுக்கும் இடையில் ஒரு போர்டர். இதை பாருங்க, 3 நாடு சந்திக்குது. தாய்லாந்தும் மியான்மரும் கொஸ்ஸங்கிற ஒரு நாடு. 3 நாடு விடத்தை சந்திக்குது. தெரியுமா, உலகத்தில் 3 நாட்டுக்கு நடுவில் சேர் போட்டு 3 கதிரையில் உட்கார்ற நாடுமே இருக்குது. இங்கே பாருங்கள், இது பெராகுவே, அர்ஜென்டினா, பிரேசில் என்கிற இந்த நாடு. இந்த 3 நாடு சந்திக்கிற ஒரு ஓடை. இதை பாருங்கள், போர்த்துக்கல், ஸ்பெயின் என்கிற இந்த 2 நாடும் சந்திக்கிற ஒரு இடம் இது. விளங்கிட்டான். அப்போ அதே மாதிரி பாருங்கள், இது வந்து ஸ்காட்லாந்து, இங்கிலாந்து என்கிற இந்த 2 நாடும் சந்திக்கக்கூடிய இடம். இது வந்து பாருங்கள், பெல்ஜியமும் நெதர்லாந்தும் சந்திக்கிற ஒரு போர்டரில் ஒரு ஹோட்டல். பெல்ஜியமும் நெதர்லாந்தும் சந்திக்கிற போர்டரில் இது ஒரு ஹோட்டல். 2012ஆம் ஆண்டு நான் ஒரு பயானுக்காக ஹொலண்டுக்கு போன நேரம் அவங்க சொன்னாங்க, இன்றைக்கு லஞ்சுக்கு நாம் பெல்ஜியம் போகிறோம், வாங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. கூட்டிகிட்டு போகிற இந்த ஹோட்டல் போர்டரில் ஹோட்டல் நிப்பாட்டி காட்டுறாங்க. மௌலவி பாருங்க, இந்த ஹோட்டலுக்குள்ளே ஒரு மேசைக்கு நடுவால் நாடு பெருமைக்கு கட்டிட்டான். இப்போ இந்த ஹோட்டலுக்கு நான் ஒரு பக்கம், நீங்கள் ஒரு பக்கம், நான் இருப்பேன் நெதர்லாந்தில், நீங்கள் இருப்பேன் பெல்ஜியத்தில், 2 பேரும் டீ குடிச்சிட்டு தேய்ச்சிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி ஜெர்மனுக்கும் சுவிஸுக்கும் இடையில வீடு ஒன்று.
அந்த வீட்டில் ஒரு கட்டிலுக்கு நடுவால் கோடு போகும். அவன் பெருமைக்கு வீடு கட்டி அந்த வீட்டில் 2 நாட்டுக்கும் வரி கட்டி குடியிருக்கான். கட்டிலுக்கு நடுவில் கோடு. அந்த கட்டியில் 2 பேர் படுத்தாங்க, 2 பேரும் 2 நாட்டில் படுத்தாங்க. பிறகு ஜெர்மனியில் கண்டென்ட் மெசேஜ் வந்தால் பக்கத்து தலானில் இருக்கிறாளுக்கு இல்லை, நான் நோன்பு பிடிக்க, நான் இந்தியாவில் படுத்தேன், நீங்கள் நாளைக்கு தான் நோன்பு பிடிக்கணும். இது நகைச்சுவையாக நான் சொல்லலை, சிரிக்கிறதுக்கு சொல்லலை, ஜோக் இல்லை, நீங்கள் யோசிக்கணும். இப்போ இதில் சட்டம் என்ன? இப்போ நம்ம கொஞ்சம் மூளையை துறக்கணும். இப்போ இந்த நாடு பிரித்து யார், இந்த கோடு போட்ட யார், இந்த கோடு போட்டது யாருங்கிறது நம்ம யோசிக்கணும். இப்போ பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா இந்த 3 நாடு கொண்டா தானே இருந்துச்சு. பாகிஸ்தான், பங்களாதேஷும் இந்தியாவும் 48ஆம் ஆண்டு வேலை கொண்டா தானே. அதுக்கு பிறகு தானே 3 நாடாக பிரிஞ்சுது. அப்போ இப்போ எப்படி 3 பிறவா? 3 நாடு கொண்டா தானே இருந்துச்சு. இப்போ அமெரிக்கா கனடா பிரதமர்கிட்ட, பிரசிடென்ட்டுக்கிட்ட ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. என்னன்னா, கனடாவை அமெரிக்காவோட சேர்த்து விடுங்க, இதை ஒரு மாகாணம் ஆக்குவோம், ஒரு நாடாகும். அவன் நிறைய அந்த வீழ்ச்சி அடைஞ்சு அதை சேர்த்து ஒரு பொருளாதாரத்தை சரி பண்ணுறதுக்கு நம்ம எல்லாத்தையும் $1, கனடியன் டாலர், அமெரிக்கன் டாலர் இல்லாமல் $1 ஆக்குவோம், ஒரு நாடாக்குவோம், இதை ஒரு மாகாணமாக ஆக்குவோம் என்று பேசிட்டீங்க. சில வேளை அவன் ஒப்புதல் கொடுத்து மக்களிடத்தில் ஒரு வாக்கெடுத்து சரி கண்டு கொடுத்துட்டா அவன் கனடா அமெரிக்காவும் போயிட்டு விளங்கிட்டான். அப்போ நம்ம யோசிக்கணும், இந்த 2 நாடு சந்திக்கிற இடமும் இருக்கு, 3 நாடு சந்திக்கிற இடமும் இருக்குதே, இதை நாம் என்ன சொல்றது? இதை பாருங்க, இதான் அந்த பாகிஸ்தான் இந்தியா போர்டர். பாகிஸ்தான் இந்தியா போர்டர் தானே முதல் உண்டாக இருந்தது. 48க்கு பிறகு 1948க்கு பிறகு என்ன செஞ்சுட்டாங்க, பிரிச்சுக்கிட்டாங்க. அப்போ பிரிச்சுக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இதை வந்து என்ன செய்கிறாங்க, ஒரு நாடாக 2 நாடாக பிரிச்சுக்கிட்டாங்க. நம்ம கேட்குறோம் என்னென்னா, இங்கே என்ன சட்டம், இந்த இடத்துல என்ன சட்டம், இதில் என்ன சொல்கிறது? நாட்டுக்கு ஒரு முறை எங்கே ஹதீஸில் இருக்கு, ஹதீஸில் குர்ஆனில் எங்கேயாவது நாட்டுக்கு ஒரு பிற என்று இருக்குதா? இந்த பிறையை துண்டாடுறதாக இருக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்டுபிடுங்க சொன்னாங்க. பிறையை கண்டா நோன்பு வைங்க, பிறையை கண்டா நோன்பை விடுங்க அப்படித்தான் சொன்னாங்க. இப்போ இந்த பிறை பார்க்குற விஷயத்தில் நம்ம மேக்சிமம் எப்படி எடுத்தாலும், இங்கே ஆப்பிரிக்க நாட்டிலிருந்து அடுத்த தொங்கல் வரைக்கும் எடுத்தாலும் மேக்சிமம் சகர அடைகிறது கிடையாது. புறகண்ட செய்தி போகிற அளவுக்கு தான் நாடுகள் இருக்குது. நாடுகள் அப்படி தான் என்ன செய்யுது இருக்குது. அப்போ புற பார்த்த உடனே நோன்பு பிடிக்கிறது, நேரம் பார்த்து தொழுகிறது, பிறையை பார்த்து நோன்பு வைக்கிறது. விளங்கிட்டா நமக்கு அந்த வித்தியாசம் விளங்குறாங்க. சிலாக்கள் என்ன சொல்லுவாங்க, நீங்கள் அங்கே சவுதியில் புறகண்டன்று நீங்கள் நோன்பு வைக்கல, நீங்கள் 2:30 மணிக்கெல்லாம் முன்னே நோன்பு வைக்கல, அவன் புறையை எடுத்துன்னு சொன்னாங்க. விளப்பம் இல்லை ஆக்களுக்கு. பிறையை பார்த்து நம்ம நாளைத்தான் தொடங்குறோம். நோன்பு வைக்கிறது அது நேரம் இருக்குது, சுபகுடைய நேரம். அப்போ இந்த சுபகு பொழுது பாங்கு சொல்கிற டைமில் இருந்து மகரிபு வரைக்கும்னா நாங்கள் நோன்பு வைக்கிறோம். அதை நம்ம தெளிவாக என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இதில் நமக்கு இடிக்கிறது என்னென்னா, ஒரு பிடிவாதம் இடிக்குது. ஒரு பிடிவாதம். என்ன பிடிவாதம் அப்படின்னு சொன்னால், நாடு என்கிற ஒரு பிடிவாதம் இடிக்குது. இந்த தொழில்நுட்பம் தொலைபேசி வாரத்துக்கு முன்னே ஊர் என்ற பிடிவாதம் இருந்துச்சு. மக்கள் பகுதி பகுதியாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க. இலங்கையிலேயே இந்த குட்டி இலங்கையிலேயே ஒரே நேரத்தில் எத்தனை மன்னர்கள் வாழ்ந்துருந்தாங்க? இவ்வளோ மன்னர்கள். கண்டியில் ஒரு ஆட்சி, அன்றாபுரத்தில் ஒரு ஆட்சி, காலியில் ஒரு ஆட்சி, அது படையெடுத்து இங்கே பிடிக்கிறதும் சிறை வைக்கிறதும் நம்ம ஹிஸ்ட்ரி பாடத்தில் இதில் தானே படிக்கணும். அன்னவந்த தகவல் தொழில்நுட்பம் இல்லை, இது பெருசாக தெரிஞ்சிச்சு. இது பிரிச்சு காசியப்பனை கைது செஞ்ச கதையெல்லாம் நம்ம என்ன செய்யணும், படிக்கிறோம். இப்போ நாம் இந்த தொழில்நுட்பம் வளர்ந்தோன்னா சிம்பிளாகிடுச்சு. முழு ஸ்ரீலங்காவும் அப்படியே ஒரு கேட்டகரிக்குள்ளே வந்துச்சு. நேர வித்தியாசம் இருந்தாலும் ஒரு நேரத்துக்குள்ளே வந்தோம். 4 நிமிஷ வித்தியாசம் இலங்கைக்குள்ளே இருந்தாலும் நம்ம ஒரு நேரத்துக்குள்ளே நிர்வாகத்தை கொண்டு வந்து நாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். அப்போ அங்கே கண்ட புறையை இங்கே ஃபோனில் சொல்கிறோம். நான் கேட்குறேன், யாழ்ப்பாணத்தில் கண்ட புறையை காலியில் எடுக்கலாம்டா, இந்தியாவில் கண்ட புறை ஏன் எடுக்கலாம்? சிந்திச்சு பார்க்கணும்.
ஆரம்ப காலத்துல எல்லாம் நம்ம ஆட்கள் ஹஜ்ஜிக்கு போவாங்க. ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னே பயணம் பண்ணி ஃப்ளைட் விற்கிறதுக்கு முன்னே என்ன செய்வாங்கன்னா இங்கேருந்து போட்டில் இந்தியாவுக்கு போகிறோம். போய் அங்கேருந்து அப்படியே பாகிஸ்தான் போய் ஈராக்கு போய் அப்படியே சவுதிக்கு போய் ஹஜ்ஜி கடமையெல்லாம் நிறைவேற்றி வாரத்துக்கு இடையில 10 மாதம் போயிட்டு. அதனால தான் ஆரம்ப காலத்தில் நீங்கள் பழையாக்கள்கிட்ட கேட்டு பாருங்க, கணவன் ஹஜ்ஜிக்கு போனால் பொண்டாட்டி தான் இருக்கிறார். பட்டங்கிறவங்க ஹஜ்ஜிக்கு போய் அவர் வெறுமாட்டும் பொண்டாட்டி தான் இருப்பார். ஏன் இத்தா இருப்பான்னு தெரியுமா? ஒரு குரூப் உம்ராக்கு போய் வந்ததுக்கு பிறகுதான் லிஸ்ட்டு சொல்லுவாங்க. நம்மளோட காதல் காக்கா மவுத்தாகி இன்றைக்கு 2 மாதம், அவர் அப்துல் ஜப்பார் மவுத்தாகி 1 மாதம் சொல்லுவாங்க. நமக்கு தெரியாது. ஃபோன் பண்ணி சொல்கிற அளவுக்கு ஃபோன் இருந்துச்சான். வந்து தான் டேட் சொல்லுவாங்க. இன்னார் மவுத்து இத்தனாந்தேதி மவுத்தது. இப்போ அனுப்பின பொண்டாட்டிமாருக்கு என்னென்னா, மாப்பிள்ளை உயிரோடு இருக்காரோ இல்லையே, நாம் அவர் மௌத்தான நாளையில் நாம் நகை போட்டு இருக்கக்கூடாது. எதுக்கும் வெறும் மட்டி நித்தா இருப்போம். வந்த உடனே கலைவோம். என்னன்னா வந்து சொல்லுவாங்க, அவங்களோட மாப்பிள்ளை மௌத்தாகி 2 மாதம், அப்போ இன்னொரு மாதம் 9 நாள். இந்த கணக்கு தான் அந்நேரம் ஹஜ்ஜிக்கு போகிறார்கள் இதா இருப்பாங்க. வைஃப் புருஷன் ஹஜ்ஜிக்கு போனால் அந்த அளவுக்கு நம்மக்கிட்ட தொழில்நுட்பம் இருக்கல. அப்படித்தான் இருந்தோம். இப்போ சவுதியில் ஒரு ஆள் மவுத்தாகிறார், அமெரிக்காவில் ஒரு ஆள் மவுத்தாகிறார். இங்கே கொண்டாடி தயிரலாம். எப்படி? அமெரிக்காவில் ஒரு ஆள் மவுத்தார், இங்கே கொண்டாடி தயிரலாம். அங்கே இரவு, இங்கே பகல். அங்கே இரவு, இங்கே பகல். இப்போ கனடாவில் காலத்தால் 8 மணி, காலத்தால் 8 மணி. இப்போ அவங்களுக்கு விடிஞ்சிடுச்சு. அப்போ நமக்கு 5:30 ஆகுது. 5:26 அவங்க 8 மணி ஆகுது. அப்போ நம்ம சிந்திச்சு பார்க்கணும், நமக்கு இந்த தொழில்நுட்பத்தை வச்சு அங்கே ஒரு ஆள் மவுத்தான நெஞ்சை இதாக இருக்கலாம் என்றால், கணவன் மவுத்தாகிறார் கனடாவில், நாம் இருக்கோம் ஸ்ரீலங்காவில். அவர் காலத்தால் 8 மணிக்கு மவுத்தாகிறார். வெள்ளிக்கிழமை காலத்தால் 8 மணிக்கு அவர் மவுத்தாகிறார். வெள்ளிக்கிழமை 5:30 வரைக்கும் இருக்கார். இவன் முன்ன இங்கே கணவன் மவுத்தானா கனடாவில் இருக்கிறத முதலில் தான் இருக்க போகிறான். அவர் மவுத்தாகிறார் 5:30, பின்னரும் 5:30 அவர் மவுத்தாகிறார். உடனே ஃபோன் பண்ணிம்மா உண்ட மாப்பிள்ளை மவுத்துன்றோன்னு அவன் அங்கே காலத்தால் 8 மணிக்கு தான் இருக்கான். ஒரே நாள். அப்போ நேர வித்தியாசம் தான், நாள் வித்தியாசம் இல்லை. அப்போ இதாவுடைய சட்டமும் மார்க்கம் சொல்கிறது ஃபோனில் எடுக்கிறோம் இதாவுடைய சட்டம். அக்கிக்கா சட்டமும் நம்ம ஃபோனில் எடுக்கிறோம். பிள்ளை பிறந்து 7வது நாள் நீங்கள் என்ன செய்யுங்க, ஆடாருக்கு கொடுங்க, அங்கேருந்து காசு அனுப்புகிறாங்க. இங்கே நாம் ஆடா இருக்கிறோம், விளக்கிட்டான். அப்போ இந்த சட்டங்கள் எல்லாம் ஃபோனில் தொலைத்தொடர்பில் எடுக்கிற நேரம். ஆனாவது பள்ளியில் மௌலியமாக இல்லை அது அந்த நாடு இது இந்த நாடு அப்படி இல்லை, அது அடுத்த அன்றைக்கு சுத்திக்கு வரணும், இப்படி ஏதாவது சட்டங்கள் சொல்கிறாங்களா? இல்லை இப்போ ஒன்றும் இல்லை. கல்யாணம் நடக்குது, பொண்ணு இங்கே மாப்பிள்ளை அமெரிக்காவில், ஒன்லைனில் மௌலியரி உட்கார்ந்துக்கிட்டு 2 சாட்சியை வச்சு அக்கது நடக்கும், ஈஜாப் கபுல் நடக்கும். அதெல்லாம் ஒன்லைனுக்கு சரி, அதெல்லாம் ஃபோனுக்கு என்ன செய்யும் சரியா? இந்த பிறையை பார்த்து பெருநாள் எடுக்கிற விஷயத்தில் மட்டும் ஏன் இந்த பிடிவாதம்? இல்லை நான் கேட்குறேன், சரி உங்களுக்கு அந்த பிறை விஷயத்தில் பிடிவாதம் இருக்குது அப்படி இருந்தால் என்ன செய்யணும்? நீங்கள் எல்லாத்துலேயும் அமுல்படுத்தணுமே. நீங்கள் எப்படி காலையிலேருந்து கோல் வந்தால் எடுக்கணும்? இல்லை அப்படி ஃபோனில் எல்லாம் தெரியலாம். அவர் குதிரை எடுத்துக்கிட்டு எவ்வளோ தூரம் தரலாமா அவ்வளோ தூரம் தரட்டும், பழைய வாழ்க்கைக்கு போகணும். அப்படி இல்லை, வழங்கிட்டான். அப்போ இந்த பிடிவாதம் கூடாது. நம்ம என்ன இந்த பிடிவாதம்? இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பை விடுங்க என்று சொன்னாங்களே, அந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், செய்திகள் வந்த நேரம், வெளியூர் செய்தி வந்த நேரம், அதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றுக்கொள்றாங்க.
எப்படி ஏற்றுக்கொள்கிறாங்கன்னா, சஹாபாக்கள் சொல்கிறாங்க, நாங்கள் பிறையை எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அந்த நேரம் பிறை தென்படாதனால பிற 29 நாங்கள் தலைப்புறை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு புற தென்படலை. அப்படி புற தென்படாதனால நாங்கள் என்ன செஞ்சோம், அடுத்த நாள் ஃபாஸ்பாயினா செய்யாமல் நோன்பாளிகளாக நாங்கள் காலை பொழுதை நாங்கள் அடைஞ்சிட்டோம் என்று சஹாபாக்கள் சொல்கிறாங்க. அந்த நேரம் ஒரு பிரயாண கூட்டம் பகலின் பிற்பகுதியில் வராங்க மதீனா. பகலின் பிற்பகுதினா இந்த டைம் அசருக்கு பிறகு வராங்க. வந்து என்ன செய்கிறாங்கன்னா சாட்சி சொல்கிறாங்க. என்ன சாட்சி சொல்கிறாங்க, நாங்கள் நேற்று புறம் பார்த்தோம் என்று சாட்சி சொல்கிறாங்க. இங்கே வந்து பார்க்குறாங்க. இங்கே எல்லாரும் என்ன செய்கிறாங்க, நோம்போடு இருக்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நாங்கள் நேற்று புறம் பார்த்தோம் அப்படி என்ன செய்கிறாங்க, சாட்சி சொல்கிறாங்க. அப்படி சாட்சி சொன்ன நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா மக்களுக்கு நோன்பை விடுமாறு ஏறினார்கள். அதுவரை இன்னும் கொஞ்சம் நேரம் நோன்பை திறக்கலாம், பிறந்த நாளையில் நோன்பு பிடிக்கலாமா ஹராம். அப்போ நாம கண்ட புற நாம தெரிஞ்ச புற தெரியல, புற அங்கே தெரிஞ்ச புறைய மெசேஜ் வருது எப்படா பின்ன பகலின் பிற்பகுதியில் என்ன செய்யுது, மெசேஜ் வருது. இப்போ நமக்கு சகருக்கு முன்னே வந்தால் தான் எடுக்கிற, புறவு வந்தால் எடுக்கிறோம், புறவு வந்தாலும் எடுக்கணும். அந்த தொலைத்தொடர்பு லேட் ஆகும். அப்போ வந்த உடனே இந்த சஹாபாக்கள்கிட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யலை, எந்த ஏரியாவில் கண்டீங்க, எந்த ஆட்சியில் கண்டீங்க, எந்த பகுதியில் கண்டீங்க, எந்த திசையில் நின்றீங்க, உடனே பார்க்கும்போது உங்களோட தலை எந்த கோணத்தில் இருந்துச்சு, அது எந்த பாகை தெரிஞ்சுது, இத்தனை பேர் கண்டி பிறவாதன் சொன்னோடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றுக்கொண்டாங்க. இருக்கிறாங்களா நோன்பு விடுங்க ஹராம். பெருநாள் தொழுகைக்கு நேரம் இருக்குது, நேரம் தான் தொழணும். பெருநாள் தொழுகையை பின்னடம் தொழுகல, காலையெல்லாம் தொழணும். அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நாளைக்கு எல்லாரும் காலையில் தொழுந்துடலுக்கு வாங்க, இன்றைக்கு நோன்பை விடுங்கன்னுட்டாங்க. அப்போ இந்த ஹதீது வந்து வெளிநாட்டு பிறையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹதீதுங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இது வெளிநாட்டு பிறையை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஹதீஸ். ரைட். இதில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளிநாட்டு பிறையை என்ன செய்கிறாங்க, ஏற்றுக்கொள்கிறாங்கங்கிறத நாங்கள் பார்க்கலாம். அதில் எந்த கேள்வியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. அடுத்தது நாங்கள் பார்க்கலாம். இந்த ஹதீஸை பாருங்கள். இது முஸ்லீம் கிரந்தத்தில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், குறைவுடைய ஹதீஸ். இது எல்லாருக்கும் சொல்லுவாங்க. இது வந்து உம்மு ஃபதல் பின்த் ஹாரிஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க இந்த குறைபுங்கிறவர் சொல்கிறாங்க, முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு ஷாமில் கவர்னராக இருக்கிற நேரம் ஒரு வேலை நிமித்தமாக அனுப்பினாங்க. அவங்க சொல்கிறாங்க, பஅஸத்துஹு இலா முஆவியா பிஷாம், முஆவியாவிடத்தில் ஷாமுக்கு என்ன ஒரு அவர் அனுப்பினா என்று சொல்கிறாங்க. அவர் சொல்கிறார், ஃபகதிம்து ஷாம ஃபகதைத்து ஹாஜத்தஹா, நான் அங்கே வந்து அவட தந்த வேலையெல்லாம் நான் முடிச்சுட்டேன். ஒஸ்தஹல்ல அலைய ரமலான், ஷாமில் வச்சு ரமலான் பிறையை நான் பார்த்தேன்னுங்கிறாங்க. என் மீது அந்த ரமலானுடைய பிறை தென்பட்டது, அதாவது நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபராய்த்துல் ஹிலால லைலத்துல் ஜும்ஆ, வெள்ளிக்கிழமை இரவு நான் பிறையை பார்த்தேன். சும்ம கதிம்துல் மதீனத்தை ஃபி ஆஹிர் ஷஹர், பிறகு மாத இறுதியில் நான் என்ன செய்கிறேன், மதீனாவுக்கு வரேன். வெள்ளிக்கிழமை இரவு நான் பிறையை பார்க்குறேன், மாத இறுதியில் நான் மதீனாவுக்கு வரேன். வந்து ஃபஸ்ஸஅலனி அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், என்னோட கைக்கிட்டு இருக்கிறாங்க. கைக்கிட்டு இருந்தாப்புல சும்மா தக்கரல் இல்லாத பிறட கதை வந்துச்சு. ஃபகால மதா ரஅய்துமுல் ஹிலால், நீங்கள் பிறையை எப்போ பார்த்தீங்கன்ட்டு அவர் என்ன செய்தார் கேட்குறாங்க. கேட்டோன்னே நான் சொல்கிறேன், ஃபகுல்து ரஅய்னாஹு லைலத்துல் ஜும்ஆ, நான் வெள்ளிக்கிழமை இரவு நான் கண்டேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு அவர் கேட்குறார், ஃபகால அன்த ரஅய்த, நீங்கள் பார்த்தீங்களா என்று கேட்டார். அப்போ நான் சொன்னேன், நான் ரஅய்து, கால நஅம், நான் என்ன செஞ்சேன் பார்த்தேன் அப்படின்னு என்ன சொல்கிறேன் சொல்லிட்டு சொல்கிறார், வராஹுன் நாஸ், நானும் பார்த்தேன்,
மக்களும் பார்த்தார்கள். ஒசாமு முஆவியா, மக்கள் நோன்பு வைத்தார்கள். முஆவியா ரலியல்லாஹு தஆலா அவர்களும் நோன்பு வைத்தாங்க. அப்போ இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, லாக்கின்னா ராயினாஹு லைலத்த ஸப்த், நாங்கள் சனிக்கிழமையில தான் புறப்பாத்தோம். ஒரு நாள் வீட்டில் நினைக்கிறேன் இது, நாங்கள் சனிக்கிழமையில தான் புறப்பாத்தோம் அப்படின்னு வேறு சொல்றாங்க. அப்போ அவர் என்ன சொல்றாங்க, ஃபலா தஸாலு நஸுமு ஹத்தா நக்மில 30 அவ் நரா, ஹத்தா நக்மில 30 அவ் நரா. அவர் சொல்றார், நாங்கள் அப்படியே நோன்பு கண்டினியூவாக பிடிப்போம், 30 பூர்த்தியாக்கும் வரைக்கும் பிடிப்போம், இல்லாட்டி அடுத்த முறை பார்க்கும் வரைக்கும் நாங்கள் பிடிப்போம் அப்படி என்று சொன்ன உடனே இவர் சொல்வார், அவலா தக்தஃபி பிருயத்தி முஆவியா வஸியாமி, முஆவியா புறப்பாத்தது உங்களுக்கு போதாதா, அவர் நோன்பு பிடிச்சது உங்களுக்கு போதாதா அப்படின்னு குறைபு என்ன செய்கிறார் இப்னு அப்பாஸ் கேட்குறான். அதுக்கு அவர் என்ன சொல்றார், லா ஹாக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, இல்லை எங்களை நபி அவங்க இப்படித்தான் ஏறினாங்க என்று சொன்னார். இப்போ இந்த ஹதீஸை வச்சு தான் பாருங்க, முஆவியா ஷாமில் கண்ட போகிறார், ஷாமுக்கும் மதீனாக்கும் அவங்களோட நாட்டுக்கும் அது எங்களோட நாட்டுக்கு இது என்று பிரிச்சுக்கிட்டாங்க. அதில் மேற்கோள் காட்டுற விஷயம் என்றால், ஆக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு, இப்படித்தான் எங்களுக்கு நபி அவர்கள் ஏவினார்கள் என்று வேற சொல்றாங்க. அப்போ நபி அவங்களுக்கு தான் ஏவி இருக்கிறாங்க, உங்களுக்கு அந்த புறம் எங்களுக்கு இந்த புறம் ஏவினாங்க என்று இவர் அறிவிக்கிற இந்த ஹதீது முஸ்லிம் கிரந்தத்தில் பதிவாயிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், 1087வது ஹதீஸாக முஸ்லிம் கிரந்தத்தில் இந்த ஹதீஸ் பதிவாகப்பட்டது. இப்போ இந்த ஹதீஸை வச்சு தான் என்ன செய்கிறாங்க, இப்போ பாருங்க இந்த ஹதீஸை பாருங்க, நாட்டுக்கு ஒரு புறை அப்படிங்கிறாங்க. இந்த ஹதீஸில் உள்ள விளக்கத்தை நாங்கள் சரியாக பார்த்துட்டோம்னா, அப்போ ஷாமும் மதீனாவும் வேறு வேறு நாடு இல்லை. முதல்ல அதை வழங்கணும், நாட்டுக்கு ஒரு முறைக்கு இந்த அதிசயம் கொண்டு வரப்படும். இந்த அதிசயம் கொண்டாந்து இந்த வழக்கத்தை சொல்கிறாருந்தா மாகாணத்துக்கு தான் கொண்டு வரணும். ஏன்னா அது ஒரு நாடு தான். ஷாமுல முஆவியா ரலியல்லாஹு தஆலா இன்னொரு நாட்டு ஜனாதிபதி, அவர் இந்த நாட்டினுடைய பிரதிநிதி, ஒரு கவர்னர். ஒரு நாடு, ஷாமும் மதீனாவும் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆட்சிக்குலேருந்து ஒரு நாடு, சரிதாங்க. அப்போ அது வேறு வேறு நாடு இல்லை. இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்கிறாங்க தானே, இப்படித்தான் எங்களுக்கு நபி அவர்கள் ஏறினார்கள் என்று. அந்த துண்டை என்ன செய்கிறாங்கண்டா பாருங்க, இந்த ஹதீஸுக்கு மர்ஃபூடைய சட்டம் இருக்குது. மர்ஃபூடைய சட்டம் என்னண்டா, ஒரு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் சொன்ன என்று வந்தால் அது மர்ஃபூவான ஹதீஸ் என்று சொல்றது, நபியுடைய செய்தி. மௌகூ பண்ணா சஹாபியில கருத்து, மௌகூ பண்ணா எந்த கருத்து, ஒரு சஹாபியில கருத்து. சஹாபியில கருத்தும் நபியில கருத்தும் வந்தால் சஹாபியில கருத்தை விட்டு நபியில கருத்தை தான் எடுக்கணும். ஏன்டா அவருக்கு அந்த செய்தி கிடைக்காம இருக்கும் என்ற ஒரு சட்டம் இருக்கு, விளங்கிட்டா? அப்போ ஒரு சஹாபி ஒரு கருத்தை சொல்லி போட்டு எங்களுக்கு நபி இப்படித்தான் சொன்னாங்க, நபியால் நாங்கள் இப்படித்தான் ஏவப்பட்டோம் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த ஹதீஸ் மர்ஃபூ ஆயிடும். அவர் சொல்லிட்டு இப்படித்தான் நபி எங்களுக்கு காட்டினாங்க, அது சட்டம் என்ன செய்யுது, நபியுடைய கருத்துக்குள்ள அது என்ன செய்யுது, வந்துடு, வழங்கிட்டா. இப்போ இதில் ஆக்கதா அமரனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று வெளிதானே, இப்படித்தான் எங்களுக்கு நபி அவர்கள் ஏறினார்கள் என்று சொல்றாரு தானே. சொன்ன உடனே இது மர்ஃபூடைய ஹதீஸ் ஆகுது. ஏன்னா நபி இப்படித்தான் சொல்லிட்டாங்க, ஷாமுக்கு ஒரு புறை மதீனாக்கு ஒரு புறை நபி சொன்னாங்க என்று இந்த ஹதீஸை மொழிபெயர்க்கிறாங்க. இந்த ஹதீஸில் அப்படி இல்லை. இந்த ஹதீஸில் என்னன்னா, மேலுக்கு பாருங்க, இதில் இந்த பாருங்க ரெண்டாவது வரியில், ஃபலா நஸாலு நஸூமு ஹத்தா நுக்மில 30 அவ் நரா, நாங்கள் 30 பூர்த்தியாக்கும் வரைக்கும் அல்லது அடுத்த புறையை பார்க்கும் வரைக்கும் நோன்பு வைப்போம் என்று சொல்லிப்பட்டு, இப்படி தான் எங்களுக்கு நபி அவர்கள் ஏறினாங்கண்டா. என்ன தெரியுமா, நபி அவங்க சொன்னது என்ன செய்யுங்க, சூமூலி ருயத்திஹி வஅஃதிரு ருயத்திஹி ஃபைன் குட்டி அலைக்கும் ஃபஅக்மிலு ஷஅபன ஸலாத். உங்களுக்கு என்ன செய்யுது, நீங்கள் புறையை பார்த்து நோன்பு வைங்க, புறையை பார்த்து நோன்பு விடுங்க, புறை தென்பட இல்லைன்னா 30 பூர்த்தியாக்குங்க. அதுதான் அவர் சொல்கிறார், நாங்கள் புறையை பார்த்துக்கிட்டே இருப்போம், புறை பார்க்கணும், இல்லாட்டி 30 பூர்த்தியாக்கணும். இப்படி தான் நபி ஏறினாங்க. இப்போ இவர் இந்த மென்ஷன் பண்ணுறது ஷாமுக்கு ஒரு புறை மதீனாவுக்கு ஒரு புறை அவர்
நபி வழிக்கு முரணா வரல. ஏனென்றா இந்த ஹதீஸுக்கு முரணானது தான் இதுக்கு முன்னே நான் சொன்ன ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இருக்கும்போது ஒரு பிரயாண கூட்டம் வருது. அந்த பிரயாண கூட்டம் நாங்கள் நேற்று புற பார்த்தோம் என்று சொல்றாங்க. அடுத்த நாள் பகல் பிற்பகலில் வந்து சேர்றாங்க. நாங்கள் அங்கே புற பார்த்தோம் என்று சொன்னோன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யலை, அது உங்களுக்கு அந்த நாட்டு புற, நீங்கள் ஓடுங்க அங்கே ஓடுங்கன்னு சொல்லலை. இங்கே நாங்கள் புற பார்க்கலன்னு சொல்லலை, கேட்டுக்கிட்டாங்க. எல்லாரும் நோம்ப விடுங்க என்றாங்க. அப்போ அங்கே புற பார்த்தாலும் இங்கே எடுக்கலாம் என்று தான் ரசூல்லா சொன்னாங்க. இந்த ஹதீஸில் ஷாமில் கண்ட புற போதாதாங்க, இல்லை நாங்கள் 30 பிடிப்போம், இல்லாட்டி அடுத்த புற பார்க்கும் வரைக்கும் பிடிப்போம், இப்படித்தான் நடிகேறினாங்க என்று இவர் சொல்கிறார் என்றால் அவர் அந்த ஹதீஸைத்தான் அவர் சொல்கிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே என்ன செய்யுங்க, புறையை பார்த்து நோன்பு வைத்து புறையை பார்த்து நோன்பு விடுங்க, புறை தென்படவில்லை என்றால் 30 பூர்த்தியாக்கு என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அதைத்தான் அவர் சொல்றார். அடுத்தது அது சாத்தியமில்லை. அந்த தலைப்புற பார்த்த செய்தியை கடைசியில் வந்து சேர்றாங்க, மாதத்தினுடைய நடுவில் வந்து என்ன செய்கிறாங்க, இறுதியில் வந்து சேர்றாங்க, வழங்கிட்டாங்க. அப்போ திரும்ப அது நடைமுறை சாத்தியம் இல்லாத ஒரு விஷயம். நாமளும் இலங்கையில் அப்படித்தான் இருந்தோம். நாம் புற பார்த்த செய்தி இங்கே கண்டது கிழக்கு மாகாணத்துக்கு போகலை, தென் மாகாணத்துக்கு போகலை, வட மாகாணத்துக்கு போகலை, நமக்குள்ளே தான் வச்சுட்டு இருந்தோம். ஏன்னா முடியாது, இம்பாசிபிள். இங்கே எடுத்துக்கிட்டு போகலையே விடிஞ்சு அவனுக்கு 2ஆம் முறை நல்ல தள்ளி வந்து தெரியும். அப்போ போய் வேலை இல்லை, விளங்கிட்டேன்னு சொல்கிறது. அப்போ இம்பாசிபிள் வழங்கிட்டான். அப்போ இந்த ஹதீஸை வச்சு இது நபியுடைய சட்டமாக, அது அவருடைய கருத்து. அவர் சொல்கிறார் இல்லை சாத்தியம் இல்லை, நாங்கள் 30 பூர்த்தியாகணும், இல்லாட்டி அடுத்த தலைமுறையை நாங்கள் பார்க்கணும் அப்படிங்கிறது தான் அவருடைய விளக்கமாக இருக்கும். அப்போ இந்த ஹதீஸில் வந்து இது ஒரு நாட்டுக்குள்ளே நடக்கிற சம்பவம், 2 நாடு இல்லை, ஷாம் இன்னொரு நாடு, மதீனா இன்னொரு நாடு இல்லை, 2ம் ஒரு நாடு தான். இந்த ஹதீஸை தான் என்ன செய்வாங்க, கொண்டாந்து ஆதாரம் காட்டக்கூடியதாக இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். அடுத்தது நடைமுறை சாத்தியங்கள். இந்த நோன்பை வந்து நாங்கள் நல்லா பார்க்கணும். என்னென்னா இதில் என்ன பிரச்சனை இருக்குது, இன்டர்நேஷனல் முறையை எடுக்கிறதுல நமக்கு என்ன பிரச்சனை இருக்குது. இமாம்களும் அந்த காலகட்டத்தில் ஒரு ஊரில் ஒரு குறை தென்படமாக இருந்தால் அந்த அந்த பிறைப்படி நோன்பு வைப்பது பிறை பார்க்காத எல்லா ஊருக்கும் தான் அப்படின்னு அந்த காலகட்டத்திலேயே இமாம்களே சொல்லி வச்சுட்டாங்க. அப்போ அங்கே அவ்வளோதான் நடைமுறை சாத்தியங்கள் இருந்துச்சு. இப்போ நமக்கு ஒரு செகண்டில் நம்ம பகலையில் இருக்கும்போதே இரவுல பிரபாத்த செய்தி வந்து சேருது. நாம் பிரபாத்த செய்தியை ஒரே செகண்டில் நம்ம அடுத்தாக்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாம். அப்போ நடைமுறை சாத்தியம் இருக்குது. இருக்கும்போது அதை ஏன் விடணும்? முழு நாட்டுக்கும் மதர்ஸ் டே உண்டாகுது, அன்னைய நமக்கு கொண்டாட 7 மண்டா, ஏன் நமக்கு பெருநாள் தினங்களை ஏன் கொண்டாட இயலாது அப்படிங்கிறத நாங்கள் என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இதில் நமக்கு தெளிவாக விளங்கணும். இது நமக்கு ஒரு லேசானது. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்திகள் ஹதீதுகள் இதெல்லாமே இப்போ அந்த நேரத்திலேயே ஹஜ்ஜிக்காக சொல்லப்பட்ட அந்த வசனத்தில் நீங்கள் இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கக்கூடிய கட்டளை நீங்கள் மக்களுக்கு அறிவிச்சிங்க, அவங்க மெலிந்த ஒட்டகங்களிலும் கால்நடைகளிலும் ஹஜ்ஜிக்கு வந்து சேருவாங்க அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறாங்க. சொன்னால் மெலிஞ்ச ஒட்டகத்திலையும் கால்நடையிலையுமா போகிறோம்? இப்போ நம்ம ஃப்ளைட்டில் போகலையா, நம்ம சிப்பில் போகலையா? போனது அது விதியாத்துட்டு யாராவது சொன்னாங்களா? இல்லை, அவங்க தான் அடிச்சுட்டு கூட்டிகிட்டு வர்றாங்க. இல்லை அது ஹதீஸில் போவான்ல, கால்நடை இல்லாட்டி ஒட்டகம் நம்பது எடுங்க, ஒட்டகத்தில் வாங்க போவோம் அப்படின்னு சொன்னாங்களா? இல்லை. அப்போ தொழில்நுட்ப வளர்ச்சி வரும்போது நாங்கள் ஹஜ்ஜிக்கு யௌமுத்தர்வியாக்கு ஒரு நாள் இருக்கக்கூடிய நம்ம ஹஜ்ஜி கடமையை நிறைவேற்ற போகலாம். வழங்கிட்டா ஹஜ்ஜி கடமை ஸ்டார்ட் ஆகுது. இப்போ பிற 8 அதுக்கு முன்னே நம்ம உம்ரா செஞ்சிருக்கணும். அப்போ போய் உம்ரா செஞ்சுட்டு இஹ்ராம் அணிஞ்சிட்டு மீனாவுக்கு போயிட்டு அடுத்த நாள் அரபாவுக்கு போயிட்டு முஸ்தலிஃபாவுக்கு வந்துட்டு திரும்ப கல்லூரியில் வந்தால் ஹஜ்ஜி கடமை முடிச்சு. அப்போ அந்த நாள் அவ்வளவும் போதும் ஹஜ்ஜி கடமை நிறைவேற்றுறது. இப்போ ஃப்ளைட் எடுத்துக்கிட்டு இன்னும் போயிட்டு இருக்கலாம், வழங்கிட்டா அப்போ போகலாம். அப்போ இந்த தொழில்நுட்பத்தை, இந்த ஃப்ளைட் பயணத்தை, இந்த தொலைபேசியை நாங்கள் எல்லாத்துலேயும் ஏற்றுக்கொண்டு போட்டு ஏன் நாம் இந்த இடத்துல முரண்படணும்? ஏன் நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாள் பெருநாள் கொண்டாட இயலாது? ஏன் நோன்பு வைக்க இயலாது? இதில் நடைமுறை சிக்கல் நிறைய இருக்குது. எப்படி நடைமுறை சிக்கல் இருக்குதுண்டா, இப்போ சவுதியில் இருக்கிற ஒரு ஆள் பெருநாளுக்கு இங்கே வாரா 2 வேங்களை, நோன்பு கடைசியில் பெருநாளுக்கு இங்கே வாரா 2 வேங்களை,
இங்கே வந்து இறங்கக்கூட அவர் நோன்பு 27 பிடிச்சிக்கு வந்து இங்கே இறங்குவார். இங்கே நோன்பு 26. அவர் நோன்பு 28 பிடிப்பார், இங்கே நோன்பு 27. அவர் நோன்பு 29 பிடிப்பார், இங்கே நோன்பு 28. அவர் நோன்பு 30 பிடிப்பார், இங்கே நோன்பு 29. இங்கே நோன்பு உப்புறதன் படலை. இப்போ 29 இங்கே பிடிக்க போகிறாங்க, அவர் 31 பிடிக்கும். இப்போ 30 பிடிப்பாங்க, அவர் 31 பிடிக்கும். இப்போ யோசிப்பாங்க 31 வெறுமாக இருந்தார், 31 வெறுமாக இருந்தார். நோன்பு 31 வெறுமா இல்லையே, மாசம்ங்கிறது இப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொல்லிட்டாங்க. 30 29 அவ்வளோதான். அப்போ அவருக்கு வந்து இங்கே 31வது நோம்பாகலாம், இவங்களுக்கு இந்த நோன்பு 30 போகுது. அப்போ என்ன செய்யுது? நடைமுறை சிக்கல் இருக்குது. இப்போ இந்த பத்துவாக்கிட்ட என்ன செய்யறதா ஒரு சிலர் பத்துவாக்கள் கொடுக்குறாங்க. அல்லாஹு ஆலம் 31 அவர் பிடிக்கணுமாங்க. எங்கே இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னு தெரியல. இங்கேருந்து நோன்புக்குள்ள ஒருத்தர் வேலைக்கு போயிட்டார், இல்லை உம்ராக்கு போயிட்டோம். அப்போ எப்பயுமே நாம் கொஞ்சம் பிந்தித்தானே இவர் போகிறார், உம்ராக்கு போயிட்டார். உம்ராக்கு போனால் இவருக்கு அங்கே நோன்பு 29, அயலுக்கு நோன்பு 30, அயலுக்கு இவருக்கு அங்கே நோன்பு 28, அயலுக்கு 29, புரதஞ்சிட்டு வைங்களேன். புரதஞ்சி அங்கே பெருநாள் கொண்டாடும். இவர் நோன்பு 28 பெருநாள் கொண்டாடலாம், நோன்பு 28 பஸ் கொண்டாடலாம். இல்லை, நாங்கள் நல்லா சிந்திச்சு பார்க்கணும். 2005ஆம் ஆண்டு உள்நாட்டு முறைப்படி நோன்பு 28 இருக்கும் போது பல இலங்கையில் பல இடங்களில் பிரதிநிதிச்சு. அவங்களுக்கு நினைவிருக்குமோ தெரியும். கிழக்கு மாகாணம், கிண்ணியா, அதே மாதிரி புத்தளத்துல எல்லாம் புறப்பாக்கப்பட்டுச்சு. அதில் எங்கட ஊரில் அந்த புரை பார்த்தவர்களில் ஒரு தினகரன் நிருபர் ஒருத்தர் போய் ஒரு வீடியோ எடுத்து ஒரு டாக்குமெண்ட் வச்சு அது மறைக்கப்பட்ட சாட்சியம் வந்து இன்னும் நம்மகிட்ட இருக்குது. 2005ஆம் ஆண்டு இந்த புற பார்த்தாக்கள் ஆரம்ப நோன்பு 28 பிடிச்சாக்கள் விளங்கிட்டாங்க. இந்த புற பார்த்தாக்கள் நோன்பு 28 பிடிச்சாங்க. அப்போ நாங்கள் 29 எங்களுக்கு புறதன்பட்ட செய்தி வந்துச்சு. நாங்கள் அடுத்த அன்றைக்கு பிறநாள் கொண்டாடத்தான் இருக்கோம். இப்போ என்ன நடந்துச்சுன்னா நோன்பு 28 பிடிச்சாக்கள் புறையை பார்த்துட்டாங்க, மனசை உறுத்துது. அப்போ எனக்கு பக்கத்து வீட்டிலையும் ஒரு தபிலிக் ஃபேமிலி உண்டு. அவங்க நம்மளுக்கு ஃபுல் எகெயின்ஸ்ட் தான். ஆனால் நம்ம இந்த நோன்பு 28 பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க புரை பார்த்த செய்தி ஃபோனில் அறிவிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஜெமியத்துலமாவுக்கு அறிவிக்காங்க, ஃபோன் எடுக்காங்க, கோல் போகுது. அப்போ நானும் என்னையும் ஒரு ஆள் இங்கே வாருங்க மௌலவி பிரச்சனை ஒன்று போகுது, நானும் போய் அப்போ நான் நிற்கேன். இவங்க ஃபோன் பண்ணி எப்படின்னாங்க புற பார்த்தாச்சு. அப்போ அங்கேருந்து புரை கமிட்டி ஜெமியத்துலமாவில் உங்களை யார் இன்றைக்கு புற பார்க்க சொன்னாங்க, இன்றைக்கு உங்களை யார் புற பார்க்க சொன்னாங்க. நாங்கள் என்ன பிளான் பண்ணி பார்த்தோம், வானத்தில் விட்டு போட்டு பார்த்தா நிமிந்தம் தெரிஞ்சது. பிறகு அதுக்கு பிறகு என்ன செய்கிறாங்கன்னா ஜெமியத்துலமாவால் அம்பாரா டிஸ்ட்ரிக்ட் ஜெமியத்துலமா தலைவருக்கு ஒரு மௌலவி அவர் போய் இதை புலன் விசாரணை என்ன செய்கிறாங்க, வாராங்க புலன் விசாரணைக்கு வராங்க. அக்கரப்பத்தில் சின்னப்பள்ளி வாசலில் என்ன செய்யப்படுது, இந்த புற பார்த்தாக்கள் எல்லாரையுமே வர சொல்கிறாங்க. இந்த புற பார்த்தாக்களை நிறைய பேர் என்ன செய்கிறாங்க, வர சொல்கிறாங்க. வர சொல்லி அவங்கள ஒரு விசாரணை நடக்குது. அந்த விசாரணையில் அவங்க வந்து என்ன செய்கிறாங்கன்னா நீங்கள் 6 பாட்டி, அப்போ அன்சார் மௌலியோட பாட்டி யாரு விசாரணை இல்லை, நாங்கள் அங்கால இல்லை, இன்னும் காட்சி தந்தாங்களா, சுப்ஹானல்லாஹ். எந்த அளவுக்குன்னா இந்த புற பார்த்தாக்கள் ஏன் நாம் இந்த விஷயத்தை சொன்னோம் என்று யோசிக்கிற அளவுக்கு விசாரணை, ஏன் நாம் இதை சொன்னோம் என்கிற அளவுக்கு என்ன செய்யும் விசாரணை போகுது. அப்போ கடைசியில் அவங்க அது மேகத்தில் சூரியன் மறையும் போது பட்ட வெளிச்சத்தை நீங்கள் பார்த்துருப்பீர்கள் முடிவு கட்டிட்டாங்க. ஒரு ஆளுக்கு செல்லாங்க மழை இருக்கிறீங்களோ நீங்கள் போய் சொல்ல உங்களுக்கு புறத்தின் பறந்து வாய்ப்பு. ஒரு ஆளுக்கு சொன்னாங்க அது மேகத்தில் சூரிய வெளிச்சம் பட்டி கால் மாறணும். இப்படி எப்படியோ அதை இல்லாமல் ஆக்கணும் என்கிற யுக்தி மட்டும் நடந்துச்சுங்கிறது நமக்கு தெளிவாக தெரியுது. அம்புட்டு பெருமாள் தண்டைங்களோட பெருநாள் தொழிலுக்கு வந்துட்டாங்க. இந்த புறைய பார்த்தவனுக்கு தெரியும் தானே, அவனுக்கு இந்த குழந்தைய அவனுக்கு என்ன மென்டல், அவன் தான் புறைய பார்த்து அவன்கிட்ட போய் மேகத்தில் வெளிச்சம் பட்டான்ற கதை காய்ச்சி அவனுக்கு வழங்குமா, அவனுக்கு எவ்வளோ ஆத்திருக்கு, அவ்வளோ தூரம் இன்ஜெக்ஷன் இருக்காங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, அப்போ இங்கே என்ன நடந்திருக்குது அப்படி என்று சொன்னால் நாங்கள் ஒன்று மிஸ் பண்ணியிருக்கிறோம்.
நடைமுறை சாத்தியங்கள் இல்லை. அப்படி நாங்கள் எடுக்காமல் நம்ம சர்வதேச பிறைக்கு வரக்கொள்ள நமக்கு எல்லாமே சிம்பிளாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பு விடுங்கட்டு எல்லாருக்கும் தான், முன்னுக்கு இருந்தாக்களுக்கு மட்டுமா, ஒட்டுமொத்த உலக மக்களுக்கு தானே ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, பேசுகிறாங்க. எல்லாருக்கும் சேர்த்தான கட்டளை இருக்கிறாங்க. அதை எப்படி நம்ம நாடு நாடாக பிரிக்கிறது? நான் கேட்குறேன், பிரிக்கிறதா இருந்தால் எல்லை எப்படி போகிறது? நாடு நாம பிரிச்சுக்கிட்டது, ஆட்சியாளர்கள் பிரிச்சது. முன்ன உண்டா இருந்தது, இப்போ இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷா பிரிஞ்சிச்சு. எவ்வளோ தான் இலங்கை, எவ்வளோ தான் இந்தியா, எவ்வளோ தான் நாம தான் பிரிச்சுக்கிட்டோம். இப்போ நாட்டுக்கு ஒரு புறங்கிறதுக்கு என்ன ஆகும்? அப்படி எடுத்தால் நியாயமா ரஷ்யாவுக்கு ஒரு புற, ஸ்ரீலங்காவுக்கு ஒரு புற நியாயமா? இல்லை நாட்டுக்கு இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு அப்படி எல்லாம் அது என்ன அளவு, எத்தனை சதுர கிலோமீட்டர், அதை புள்ளி எங்க இருந்து அளக்குது? புள்ளி எங்க வச்சு எதிலிருந்து சதுர கிலோமீட்டர்? ஏன்னா ஒரு காலத்தில் இந்தியாவில் பிஏ வந்து 10க்கு 10 சொல்லியிருந்தார். ஒரு காலத்தில் மாறிட்டார். இப்போ நம்ம கேட்கணும், எங்கேருந்து புள்ளி குத்துறது? 10 கிலோமீட்டரா, 100 கிலோமீட்டரா, 1000 கிலோமீட்டரா, எப்படி எடுக்கிறது? இப்போ கிரீன்விச் கோடு இருக்கு, நீங்கள் பார்க்கலாம், விளங்கிட்டா? இந்த டேட் லைன், இந்த டேட் லைன் வந்து 1840ஆம் ஆண்டு அந்த டேட் லைனை வந்து என்ன செய்யப்படுது, போடப்படுது. விளங்கிட்டா? அந்த டேட் லைனை போட்ட உடனே பிரான்ஸ் கிட்டத்தட்ட 50 வருஷம் அந்த டேட் லைன் ஏற்றுக்கொள்ளலை. நாங்கள் இதுக்குள்ளே வர மாட்டோம். அது யூகேயில் கிரீன்விச் என்கிற ஒரு ஊருக்குள்ளால் போகிறதால அதுக்கு பேர் கிரீன்விச் லைன் என்று அதுக்கு என்ன செஞ்சிச்சு, பேர் வந்துச்சு. அந்த வீடியோ இதுக்குள்ள இருக்கா? இதா அந்த லைனை கூட எப்படி போட்டாங்கன்னா, ஆரம்பத்தில் கப்பல் பயணத்துக்கு நேரத்தை எடுக்கணுங்கிறதுக்காக வேண்டித்தான் என்ன செய்கிறாங்கன்னா அந்த லைனை வந்து என்ன செய்கிறாங்க, போகிறாங்க. இங்கே பாருங்க, இந்த கிரீன்விச் போகுது, எப்படி போகுது? இந்த தீவு ஒன்று இதுக்குள்ளே இருக்கிறதுனால இந்த ரோடு இப்படி வெட்டி எடுத்து போகும். இப்போ பாருங்க, இந்த கப்பல் போகுது. இந்த கப்பல் போனால் விடத்தை போகக்குள்ள மண்டே, விடத்தை போகக்குள்ள சனி, அங்கால தாண்டக்குள்ள திரும்ப மண்டே. அந்த கோடு எப்படி போகும்னு பாருங்க. நான் போகுது இன்னைக்கு விடத்தை போகக்குள்ள செவ்வாய், விடத்தை திங்கள், இதை தாண்டி விடத்தில் போகக்குள்ள திரும்ப திங்கள், செவ்வாய்க்குள்ளால போய் திங்களுக்குள்ளால போகும். அப்போ இந்த கோட்டை என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இங்கே பாருங்கள், இந்த கோட்டை என்ன செய்கிறாங்கன்னா இதால் வந்து இந்த நேர் கோட்டில் போடாமல் இந்த நாட்டுக்குரிய சின்ன தீவு இதுக்குள்ளே இருக்கு. அப்போ இது இந்த நாட்டுக்கு ஒரே தீவில் இதே நாட்டுக்குள்ள 2 நாள் வந்துடப்படாது. ஒரே நேரம் இந்தியாவில் நியூசிலாந்தில் இந்தியாவில் திங்கள், நாட்டில் இன்னொரு தீவு செவ்வாயாக வரப்படாதோடு இந்த டேட் லைனை இதுக்குள்ளால போட்டு இதுக்குள்ளால வெட்டி இப்படி எடுத்து இந்த தீவை சுற்றி திரும்ப எடுத்து திரும்ப போடணும். அப்போ இது மனுஷன் போட்ட போடும், வழங்கிட்டாங்க. இது வந்து மனுஷன் போட்ட ஒரு கோடு.
அப்போ இப்படி என்ன செய்யணும், நடைமுறைக்காக வேண்டி நாடுகளை பிரிக்காங்க, நாடுகளுக்குள்ளால இதுகளை நேரத்துகளை பிரிக்காங்க. இப்போ நாங்கள் என்ன பார்க்கணும்னா, நமக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது என்னங்கிறத நாங்கள் பார்க்கணும். விளங்கிட்டாங்க. அப்போ இப்போ இதை பாருங்கள், இது சூரியன் மேலே இருந்தால் இது 12 மணி ஆனால் எந்நேரமும் 12 மணி வந்துக்கிட்டே இருக்கும், எந்நேரமும் இரவு இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போ நமக்கு நாள் என்ன செய்யும், சுற்றிக்கிட்டே இருக்கும். நமக்குத்தான் இரவு பகல் மாறிக்கிட்டு இருக்கும். உலகத்தில் இரவும் பகலும் இருந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறத நாம் என்ன செய்யலாம், புரிஞ்சுக்கலாம். விளங்கிட்டான். அப்போ இந்த டேட் லைனை போகிறவங்க என்ன செய்யணும்னா, அந்த மனுஷன் இல்லாத கடலுக்குள்ளால் இப்படி வெட்டி எடுத்து கொண்டு போய் போட்டு இருந்தாங்க. அது கிட்டத்தட்ட 50 ஆண்டுகள் என்ன செய்யலைன்னா, ஃப்ரான்ஸ் இதை வந்து இந்த கிரீன்விச்ங்கிற அந்த ஊருக்குள்ளால் வாரத்தால் அந்த கிரீன்விச் லைன் என்றதுக்கு பேர் வந்துச்சு. ஃப்ரான்ஸ் அதை ஏற்றுக்கொள்ளல். பிறகு சட்டத்துக்காக அந்த கப்பல் பயணங்களை லேசுபடுத்துறதுக்காக வேண்டி ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் மனுஷன்னா, இதை நாடுகளை பிரித்தது, இந்த இதுக்குள்ளால கோடு போட்டு எல்லையை போட்டதெல்லாம் நாமானே பிரிக்கிறோம். அல்லாஹ் அப்படி பிரிக்கல. எவ்வளோ இந்த நாடு அவ்வளோ அந்த நாடான்னு அல்லாஹ் பிரிக்கலையே. அப்போ நாங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், பிறையை பார்த்து நோன்பு வைப்போம். இதில் நாம் இன்னொரு விஷயம் நமக்கு வழங்கணும்னா, எல்லா நாட்டிலையும் பிறை தென்படக்கூடிய பாய்க்கு இல்லை. அப்போ வெளியூர் சாட்சியம், வெளிநாட்டு செய்தியை ஏற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது உலகத்தில். இப்போ நீங்கள் கனடாவுக்கு போனவங்களுக்கு தெரியும், கனடாவில் ஒரு பகுதி இருக்குது. அந்த பகுதியில் வருஷத்தில் 3 மாதம் வெறும் அந்த 3 மாதம் சூரியனை பார்க்க முடியும். உழைக்கிட்டாங்க. அது வந்து அந்த துருவ பிரதேசத்துக்குள்ளே வரும். அந்த துருவ பிரதேசத்தில் என்ன பண்ணால், பகல் 6 மாதம் ஒரு 4-5 மாதம் பகலாகவே இருக்கு. சூரியனை இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கு. நேரத்தை பார்த்து தான் படுக்கிற பகல் தான். மறுவா இரவு ஆனால் இரவு தான். வேலைக்கு டைமை பார்த்து எழுந்திக்கு போகிறான். ஃபுல் இருட்டு லைட் தான் போகிறோம். துருவ பிரதேசங்கள் அப்படி. அதே மாதிரி நாம் இலங்கையில் இருக்கிறதால வித்தியாசம் வழங்குறதில்ல. நமக்கு இப்போ ஒரு நேரம் 5 மணிக்கு மகரிப் வரும், இன்னொரு நேரம் 5:15க்கு மகரிப் வரும். சுபகு வந்து என்ன செய்யும், 4 மணிக்கு வரும், 4:30க்கு வரும். இப்படி ஒரு அரை மணி நேரம் நமக்கு நேர வித்தியாசம் வரும். ஆனால் உங்களுக்கு தெரியுமா, இந்த இத்தாலி, பிரான்ஸ் போன்ற பகுதிகளில் எல்லாம் இரவு 10 மணிக்கு மகரிப்பு பாங்க சொல்கிற டைமில், இரவு 10 மணி அப்படி வெளிச்சமட்ட இரவு குறையும், பகல் கூட பகல் கூட இரவு குறையும். நோம்பு பிடிச்சி அண்ணா செமிக்கிறதுக்கு இடையில் நோம்பு திறக்கிற டைம் வந்து சில நேரம் நோம்பு பிடிச்சி இரவைக்கு 10 மணிக்கு மகரிப்பு வாங்க வரையும். மகரிப்பு வாங்க வரைஞ்ச உடனே நீ அண்ணா எடுபடிய நாங்கள் 23 தொழுகிறாக்களும் 23 தொலை இல்லை, 11 தொலை இல்லாது. மகரி தொழில் முடிய, இசா தொழில் முடிய ஒரு 4-5 ரக்கா தொலை சுபவு வந்துட்டு டக்கண்டி சகர் செய்யும். வழங்கிட்டாங்க. அப்போ இப்படியான பகுதிகள் இருக்குது. அந்த பகுதிகள், அந்த நாடுகளை குறை தென்படுறதுங்கிறது சாத்தியம் இல்லை. அல்லாஹ் தஆலா அவ்வளவுக்கு என்ன செய்யும், பெரும்பாலும் குறை தென்படக்கூடிய வாய்ப்பு வந்து இந்த நம்முடைய இந்த அரபு நாடுகளுக்குள்ள கூடுதலாக இருக்கிறப்ப நாங்கள் பார்க்கணும். என்ற ஒரு மையப்பகுதியாக அதுலேயும் வந்து பாருங்கள், இந்த அரபா நோன்பை நாங்கள் என்ன செய்கிறோம்னா, நம்முடைய நாட்டுப்படி புரை 9 நாங்கள் என்ன செய்யணும், நோன்பு வைக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சௌமி யௌமி அரஃபா தான். அரஃபா நாள் நோன்பு. இன்றைக்கும் அரஃபா இருக்கு, நேற்றும் அரஃபா இருக்கு. அரஃபாங்கிறது ஒரு இடத்தின் பெயர். அது மக்காவில் அந்த அந்த சவுதியில் இருக்கக்கூடிய ஒரு இடத்தின் பெயர். அது ஒரு இடத்தோட சம்பந்தப்படுற ஒரு இடம். அப்போ அந்த அரஃபாவில் மக்கள் தரிவடு நாள் தான் அரஃபா நாள். இன்றைக்கும் அரஃபா இருக்குதாங்க. இன்றைக்கு அரஃபா நாளா? அரஃபாவில் மக்கள் போய் தரிவடும் போது அது அரஃபா நாள். அல்லாஹ் தஆலா அந்த ஹஜ்ஜி கடமை அங்கே இருக்கிறதுனால, ஹஜ்ஜி கடமை எங்கே நடக்குது? உலகத்தில் எல்லா இடத்தையும் நடக்கலாமா? அங்கே நடக்கும். கௌபாவும் அங்கானிக்கு, மினாவும் அங்கானிக்கு, முஸ்தலிஃபாவும் அங்கானிக்கு, அரஃபாவும் அங்கானிக்கு. ஆனால் பெரும்பாலும் அங்கே தான் அந்த புற தென்படக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் வச்சிருக்கிறோம். பெரும்பாலும் அங்கே தான் இருக்கு. அப்போ மக்கள் அரஃபாவில் தரிவர்றதை லைவ் டெலிகாஸ்ட் பார்த்துக்கிட்டு நாளைக்கு நோம்பு. ஒரு சில மௌலைமார்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், இல்லை மக்கள் அரபாவில் தனிப்படுறாண்டைக்கு தான் அரபா நோம்பு. ஆனால் பெருநாள் அடுத்த ஆண்டு விட்டு அடுத்த ஆண்டுக்காங்க
நம்ம யோசிக்கணும். இன்றைக்கு அரபா நாள், நாளைக்கு என்ன நாள்? இன்றைக்கு அரபா நாள் இருந்தால் அடுத்த என்ன நாள்? பெருநாள் நாள். அப்போ நல்லா தெரிஞ்ச தெளிவான விஷயம் அது எப்படி மறக்குது? இன்றைக்கு அரபான்னு நான் நோன்பு வைக்கிறேன், நோன்பு வச்சு போட்டு அது எப்படி ஒரு நாள் லீவு கொடுத்தாரு? அரபாவுக்கு அடுத்த நாள் பெருநாள் நாள் தானே, அது எப்படி கொடுக்குறாரு? அந்த இடத்துல அந்த மனோ இச்சை என்ன செய்யுது, நமக்கு ஒட்டிக்குது. இது ரொம்ப பெரிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம், இது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்போ நம்ம நல்லா யோசிக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வார்த்தையை சும்மா கேஷுவலாக நாங்கள் பார்த்தோம்டா, பிடிவாதத்தை களைஞ்சி வச்சு போட்டு, மரபு வழிகளை களைஞ்சி வச்சு போட்டு நம்ம சும்மா நோமலாக கேஷுவலாக பார்த்தோம். ரசூலுல்லாஹ் ரொம்ப எளிமையாக அழகா சொல்லிட்டாங்க. ஏன்னா முஸ்லிமில் வர ஹதீஸ் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, நான் உங்களுக்கு கஷ்டம் தரக்கூடியவனாக சிரமப்படுத்துபவனாக அனுப்பி வைக்கப்படலை, லேசாக கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியனாக அனுப்பப்பட்டது. முஅல்லிமன் முயஸ்ஸிரன், நான் உங்களுக்கு லேசுபடுத்தக்கூடிய ஒரு ஆசிரியராகத்தான் நான் அனுப்பப்பட்டேன். அவர் ரொம்ப சிம்பிளாக தான் சொன்னாங்க, பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பை விடுங்க, பிறை தென்படலைட்டா இருக்கிறத 30 பூர்த்தி ஆகுங்க, சாட்சி சொல்லப்பட்ட ஏற்றுக்கொள்ளுங்க. அவ்வளோ. இது என்ன நாடு? இது எந்த நாட்டுக்கு? எப்படி இதை எடுக்கிறது? நாட்டுக்கு கொண்ட பிரிக்கிறா? நாடு நாடா பிரிக்க சொல்லியிருக்கா? இல்லையே. நாடண்டா எது நாடு? எப்படி ஆகுது? இஸ்லாமிய ஆட்சி அப்படியே வளர்ந்துட்டு போயிட்டு தானே. உமரில் தவிர அப்படியே எல்லையை பிடிச்சிட்டு இஸ்லாமிய ஆட்சி. இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டாங்கன்னு சொன்னால் இஸ்லாமிய ஹிலாஃபத் இந்த உலகத்தில் வந்தால் ஒட்டுமொத்த உலகம் ஒரு நாடு தானே. அப்படி என்ன அப்புறம் நாம் மற்றதெல்லாம் கவர்னர்கள் ஆட்சி தானே இருக்கும். நாள் வித்தியாசம் இருக்கா உலகத்தில்? நேர வித்தியாசம் தானே இருக்குது. அதாவது ஒரு நேரத்தில் உலகத்தில் 2 நாளில் மக்கள் இருப்பாங்க. ஒரு நேரத்தில் உலகத்தில் 2 நாளில் மக்கள் இருப்பாங்க. இலங்கையிலே இருப்பாங்க. இலங்கையிலேயே 12 மணி எங்கே போல நம்முடைய மணிக்கூட்டை விட்டு போட்டு பாருங்க, 4 நிமிஷம் கிழக்கு மாகாணம் முந்தி. அப்போ கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஆட்கள் சனிக்கிழமை ஆகும்போது, ஐயா சனிக்கிழமைக்குள்ளே வந்ததுக்கு பிறகு நீங்கள் மாவநிலையில் வெள்ளிக்கிழமைனா இருக்க முடியும். வழங்கிட்டாங்க. ஒரே நேரத்தில் இந்த உலகத்தில் மக்கள் 2 நாளில் இருந்தாலும் அந்த ஒரு நாளை முடிக்கிறதுக்கு இடையில மற்ற ஆட்கள் அந்த நாளுக்குள்ளே வந்துடுவாங்க. அது வந்து உலகத்தில் ஒரு ஆள் ஒரு இதை முடிக்கிறதுக்கு இடையில மற்ற ஆட்கள் என்ன செய்வாங்க? என்ன பாருங்க, உலகம் என்கிறது நமக்கு இரவு பகல் மாறிக்கிட்டு இருக்குது. பாருங்க, இந்த சூரியன் இங்கே உதிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த சூரியன் வெளிச்சம் படும்போது இது பகல், இதுக்கு கீழே இருக்கிறது இரவு. இப்போ இந்த உலகம் சுற்றிக்கிட்டு இருக்குது. இந்த சுற்றிக்கிட்டு இருக்கக்குள்ள இந்த ஆட்கள் என்ன செய்வாங்கன்னா பகலுக்கு வந்து திரும்ப இரவுக்குள்ளே நுழைய போகிறாங்க. பகலுக்குள்ளே வந்து இரவுக்குள்ளே என்ன செய்ய போகிறாங்க? நுழைஞ்சிக்கிட்டே என்ன செய்ய போகிறாங்க? இருக்க போகிறாங்க. ஆனால் என்ன நடக்குதுன்னா இங்கே பாருங்க, இங்கே 12 மணி, இங்கே என்ன செய்யுது அப்படியே வந்து இங்கே 6 மணி. ஒரு நாளுக்குள்ள 24 மணித்தியாலத்துக்குள்ள ஒட்டுமொத்த உலகமும் என்ன செய்யறா இந்த நாட்டுக்குள்ள வந்து சேர போகும். இப்போ இரவு பகல் கூற அந்த இந்த நடுவில் இருக்கக்கூடிய இந்த துருவ பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன செய்யறா இரவு பகல் கூட போகும். அந்த சுழற்சியில் அவங்களுக்கு பகல் கூட வரும், சில நேரம் இரவு கூட வரும். அனர்த்தம் என்ன செஞ்சிடும்? எல்லாருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த அனர்த்தம் எல்லாருக்குமே ஒரு வெள்ளிக்கிழமை முழு பேருக்கும் வந்துடும். அதை நாங்கள் என்ன செய்யலாம்? பார்க்கலாம். அப்போ நாங்கள் இதில் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும் என்னன்னு சொன்னால், உலகத்தில் நேர வித்தியாசம் இருக்குது, அதை நாம் ஒத்துக்கிறோம். ஆனால் நாள் வித்தியாசம் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பகுதி பகுதியாக சாரை சாரையாக அந்த மக்கள் இந்த மக்கள் பிரிக்கலை. ஒட்டுமொத்த மக்களுக்கு நஞ்சினாங்க பிறையை பார்த்து நோன்பு வைங்க, பிறையை பார்த்து நோன்பை விடுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த மக்களை தான் பார்த்து சொன்னாங்களே தவிர அதில் பாகுபாடு பிரிவு வச்சு என்ன செய்யலை, பிரித்து சொல்லலைங்கிறத நாங்கள் என்ன செய்யணும்? தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்போ இது ஒரு சின்ன விஷயம்.
இதில் நாங்கள் இன்றைக்கு பார்க்க வேண்டியது என்னென்னா, இதை ஒரு வழிகேடு என்று விமர்சிக்கிற ஆட்கள் நிலைமையில நம்ம யோசிக்கணும். குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஹதீஸை நாங்கள் பார்க்குறோம், ஹதீஸில் இப்படித்தான் இருக்குதுன்றதை நாங்கள் சொல்கிறோம். இதுக்கு முன்ன பல இமாம்கள் இந்த கருத்தை தான் சொல்லி இருக்கிறாங்க. பிறைய பார்த்த செய்தி சாட்சி எங்கெல்லாம் போகுது அங்கே அந்த நோன்பு கடமை ஆகுது என்று தான் எல்லா இமாம்களும் சொல்லிங்க. இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி வாரத்துக்கு முன்னாடியே பிறை கண்ட செய்தி எங்கே போகுதோ அங்கே அந்த நோன்பு பிடிக்கணுன்றாங்க. அந்த செய்தி டெலிஃபோனில் போகுது தானே, ஒட்டுமொத்த உலகத்துக்கு போகுது தானே. அப்போ இமாம்களை கருத்து தானே. இதை வேற உள்நாட்டு பிறையத்தான் நாங்கள் வழிகேடு செல்லலாம். சும்மா ஒரு அதிசயம் இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் சொல்றாங்க, செல்லலாம். அதை கூட நாங்கள் சொல்லலை. வழிகேடு செல்லல, தவறு. ஒரு தவறு என்று சொல்லணும். எந்த அளவுக்கு தௌஹீத் பேசக்கூடிய மௌலைமார்கள் சர்வதேச புறையை கொண்டவர்களை ஹவாரிஜிகள் என்று சொன்னால், சுப்ஹானல்லாஹ், ஹவாரிஜிகள் எவ்வளோ பெரிய வழிகேடுகள். அப்படி வழிகேடு என்று சொல்கிறாங்க. இதில் என்னத்தை நாங்கள் கொண்டாங்க சிந்திச்சு பார்க்கணும். இன்னொரு வயசான ஒரு மௌலவி மிம்பர் மேடையை பிடிச்சிக்கிட்டு பைத்தியகாரம், மிம்பர் பைத்தியகாரம், மோடை, வழிகேடு. என்ன வழிகேடுக்கிறதுக்கு என்ன ஆதாரம்? என்னடப்பா வழிகேட்ட? கபூருக்கு வணங்குறான், சிறுக்கு வைக்கிறான், காணிக்க போறான், கால ஊறான், இதுல வழிகேடு. சரி, அது வர குர்ஆன் ஹதீஸ் ஆதாரத்தை வச்சு இப்படித்தான் என்கிறத நாம் செய்தோம். இதை வழிகேடுன்னு சொன்னால், சுப்ஹானல்லாஹ், இதை எங்கே கொண்டு போய் சேர்க்கிற? இது ஒரு புடிவாதமாக போச்சு, கொள்கைக்கு ஆள் சேர்க்கிற மாதிரி போச்சு. எல்லாம் நழுவிக்கிட்டு போயிட்டே இருக்காங்க. இல்லை, அவங்க படித்த கூட்டம் பிள்ளைகளுக்கு தெரியும். பிள்ளைகளுக்கு இன்றைக்கி இந்த சமூக கல்வி படிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு எல்லாம் தெரியும் தானே ரெண்டு கேட்குற அளவுக்கு என்ன செய்யும் பிள்ளைகளுக்கு தெரியும். தெரிஞ்சோன்னா பிள்ளைகளுக்கு செஞ்சானே ரசூல் அப்படித்தானே சொன்னாங்க, அப்படித்தானே இருக்குது அப்படின்னு என்ன செய்யணும்? எடுக்கிறோம். எடுத்தால் விட்டு போட்டு அது நாட்டுக்கு ஒரு முறை, நாட்டுக்கு ஒரு முறைன்னா ரஷ்யாவுக்கு ஒரு முறையா? இதுக்கு என்ன பதில்? இது எப்படி எடுக்கிற அப்படின்னு செல்லும்போது மோத முடியாதனால ஹவாரிஜிகள் வழிகேடுகள் ரெண்டு பத்துவா போடுறாங்க. அந்த பத்துவாட பாரதூரம் தெரியுமா? இந்த தடி எடுத்தவன் எல்லாம் வேட்டைக்காரன் என்ற அளவுக்கு பேசிட்டேன். இதில் பாரதூரம் தெரியுமா? என்ன பத்துவா இப்படி கொடுக்குற? நாங்கள் என்ன ஆதாரத்தை வச்சு சொல்கிறோம்? ஹதீஸை வச்சு தானே சொல்கிறோம். ரசூலுல்லாஹ் நோம்பு புறையை பார்த்து நோம்பு புறையை பார்த்து நோம்பு விடு நாங்கள் ஆரம்பிச்சுனாங்க. மதீனாவுல இருக்கிறார்களுக்கு மட்டும் சொன்னாங்களா? அப்போ நமக்கு இல்லையா அது? அப்படி பார்க்கணும்னா ரசூலுல்லாஹ் தொலைச்சென்னது கொமனா தான் முன்னுக்கு தான் சொன்னாங்க. மக்கள் எல்லாம் தொழட்டும் சொல்லி சூமு என்று முன்னுக்கு இருக்கிறார்கள் நோம்பு வெய்யுங்கன்னு சொன்ன மாதிரி சந்து முன்னுக்கு இருக்கிறார்கள் தொழுங்க அப்படின்னு. அப்போ நமக்கு இல்லையா? நபி அவர்கள் விழித்தது உலக மக்கள் என்று ஒருத்தர் ஏன்னா ரஹ்மத்துல் லில் ஆலமீன், அகிலத்தாருக்கு அடிப்படையாக அனுப்பப்பட்டது. அவர் சொன்னது எல்லா மக்களுக்கு இல்லை. அதை நாம ஏன் பின்பற்ற இயலாது? இதில் என்ன பிரச்சனை? பின்பற்றினா என்ன? அப்போ பக்கத்தில் இருக்கிற இந்தியாவில் கண்ட புறைய இலங்கையில் எடுக்க இயலானா 32 கிலோமீட்டரை விட 300 கிலோமீட்டருக்கு எடுக்கலாம்ல. இது என்ன நியாயம்? கடலில் மீன் பிடிக்க போன ஒருத்தன் புறையை பார்த்தா வானத்துக்கு எந்த எல்லை போகிறாங்க. கடலில் மீன் பிடிக்க போய் நிற்கேன். மன்னார்லேருந்து இந்தியா பக்கமாக மீன் பிடிக்க போயிட்டான். புறையை பார்த்துட்டேன். இப்போ இந்த புறையை பார்த்தவர் நோம்பு பிடிக்க இந்தியாவுக்கு போகிறான், இலங்கைக்கு போகிறான். இப்போ அவன் புறை கண்ட செய்தி இங்கே வந்துச்சுன்னா இவங்க சொல்லுவாங்க, நீங்கள் கடலில் எத்தனை கிலோமீட்டர் போயிருந்தீர்கள், அந்த போட் எந்த பக்கமாக கிழிஞ்சிருந்தது, அவங்களோட தலையை எங்கால திருப்பி பார்த்தேன்லாம் கேட்பாங்களாமா. இதெல்லாம் ஹதீஸில் இருக்கா? ரசூல் அப்படி சொன்னாங்களா? புற பார்த்த செய்தி வந்தோடனே நீங்கள் எந்த பக்கமாக நின்று பார்த்தீர்கள், எந்த எல்லைக்குள்ளே எந்த ஆட்சிக்குள்ளே கேட்டாங்களா? புறைய பார்த்தா என்ன முடியும்? விடு நோம்ப எல்லாரும் நோம்ப விடுங்க, இன்னைக்கு ஹராமன்னு தானே சொன்னாங்க. அப்போ இதை என்னென்று எடுக்கிறது? கடலில் போய் மீன் பிடிக்க போனோம் புற பார்க்குறது எந்த சட்டத்துக்குள்ளே வர போகுது? யோசிச்சு பாருங்கள், எவ்வளோ சிம்பிளான ஒரு விஷயம். இதில் என்ன பிரச்சனை? எனவே இது அழகான தெளிவான ஒரு விஷயம். இந்த சர்வதேச புறையங்கிறது நம்ம அழகாக குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் நாங்கள் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும். இப்போ என்னன்னா இதுக்கு முன்னே இருந்தாங்க நம்ம என்ன சொல்கிறோம்னா திரும்ப திரும்ப இந்த கேள்வி கேட்டிருக்கிறாங்க.
முன்னே இருந்தார்கள், இப்போ இருந்தார்கள், எல்லாருக்கும் தான் நாம் சேர்த்து சொல்கிறோம். பிறை கண்ட செய்தியை எவ்வளவு தூரம் கொண்டு போகலாமோ அவ்வளவு தூரம் கொண்டு போய் பிடிங்க. அது சர்வதேசமாக போச்சு. இப்போ உள்ள தொழில்நுட்ப வளர்ச்சி. முன்னே இருந்தது ஊருக்குள்ளே இருந்துச்சு, மாகாணமாச்சு, தொலைபேசி. இப்போ நம்ம என்ன சொல்கிறோம்? அப்போ இம்பாசிபிள், அப்போ சாத்தியம் இல்லை. சாத்தியம் இல்லாததுனால அது நடந்துச்சு. இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. அப்போ மதீனாவிலேருந்து மக்காவுக்கு ஹஜ்ஜிக்கு போகிறாங்க. கிட்டத்தட்ட 8 நாள் நடந்து போகிற தூரம். இடையில வச்சு தான் புறையை பார்த்தாங்க. புறையை பார்த்துட்டு போய் மக்காவில் போய் அந்த புறை அடிப்படையில் தான் என்ன செய்கிறாங்க? ஹஜ்ஜி செய்கிறாங்க. இவங்க தகுதியாக மினாவுக்கு போகிறாங்க. அது அங்கே போய் அது நாங்கள் இடையில அதை அதை விடுங்க, உங்களோட நாட்டில் இருக்க தலைப்புற பார்த்து 2 கட்டம் சரி. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமுல்படுத்தினதும் வெளியில் பார்த்த புறையை கொண்டு போய் சர்வதேச புறையை அமுல்படுத்தினாங்க. அங்கேருந்து வந்த புறையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. அவ்வளோதான், இது சின்ன விஷயம். எனவே இந்த அடிப்படையில் தான் நாங்கள் இந்த புறை விஷயத்தில் ஒன்றும் இதில் முரண்பாடு இல்லை. இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு வழிகாட்டின அடிப்படையில் நாம் எதை சொல்கிறோம்? பிறை எங்கே பார்த்தாலும் சாட்சியங்கள் சொல்லப்படுமாக இருந்தால் அதை நாம் ஏற்றுக்கொள்வோம். அதுவே நேர் வழி, அதுவே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வழி. இதை ஒரு சிலர் மூடத்தனமாக வழிகேடு ஹவாரிஜிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போயிருக்கிறது. அது நிச்சயமாக அது ஒரு வாதம், அது ஒரு பிடிவாதம் அல்லது ஒரு ஒரு காழ்ப்புணர்ச்சியை தவிர குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் ஒரு ஃபிக்ஹ் சட்டம் படித்தவர் இஹ்திலாவுக்குரிய மசாயில்கள் இந்த வார்த்தையை வாழ்க்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? ஒருத்தர் இதை ஹக்கமல் ஹாக்கிம் வஜித்தகல்ல ஒரு ஒரு தீர்ப்பு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். ஆனால் இஜ்திஹாத் செய்து ஒரு தீர்ப்பு கொடுக்குறார். அவருடைய தீர்ப்பு உண்மைக்கு நேர்பட்டு வந்துட்டேன்னு சொன்னால் பலஹு அஜ்ரான், அவருக்கு 2 கூலி இருக்குது. அவர் தீர்ப்பு வழங்குகிறார். இதை ஹக்கம வஜித்தகல், அவர் இஜ்திஹாத் செஞ்சு தீர்ப்பு வழங்குகிறார். அஹ்தர், அவர் என்ன செய்தார்? தவறா தீர்ப்பு வழங்கிட்டார் என்றால் அவருக்கு 1 கூலி வழங்கிட்டார். அப்போ ஹதீதுகளை எடுத்து அந்த ஹதீது எனக்கு இப்படித்தான் விளங்குது என்று அவர் தீர்ப்பு வழங்கினா அதை ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க? 1 கூலி இருக்கிறது. ஹதீஸை வச்சு அவருக்கு இது இப்படித்தான் விளங்குது என்று பிழையா சொன்னாங்க, 1 கூலி இருக்கிறது. இது நாம நேர்பட்டு ஹதீஸில் இப்படித்தான் இருக்குதுங்கிறத சொல்கிறோம். நீங்கள் ரய்யை முற்படுத்துறீங்க, அபிப்பிராயத்தை கொண்டாந்து வைக்கிறீங்க. இப்போ உள்நாட்டு முறையில் அபிப்பிராயம் தானே. எந்த ஒரு மௌலவியாவது நாட்டுக்கு ஒரு முறைக்கு ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டு சொல்லுங்க. ஒரு ஹதீஸ் ஆதாரம் காட்டு. நான் ஆரம்பிச்சேன், பயங்கரவாத யுத்தம் நடந்துச்சு. ஹெல்த்திட்ட கையில் கிழக்கு மாகாணம் வடக்கு மாகாணம் போயிருந்தா இலங்கை 2 நாடு அப்புறம் பிரியாள் 2 நாடு. அப்போ நாடாக இருந்துச்சு. நாட்டுக்கு ஒரு வெயிட் இருக்கா, எத்தனை சதுர கிலோமீட்டர் ஆயிருக்கணும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? பிடிக்காமல எல்லையில் என்ன சைனாட எல்லையில் சண்டை நடக்குது. எனக்கு இந்தியாவுலாம், எனக்கு சைனாக்கெல்லாம் எல்லையை பார்த்துக்கிறேன். நான் ரஷ்யாவோட போர்டரில் சண்டை நடக்குது. எனக்கு என்ன பிரச்சனை போகுது. அப்போ நாடாக பிடிச்சு நாட்டுக்கு ஒரு ஆதாரம் காட்டணும். இங்கே இருக்கு ஆதாரம் என்ன? ரசூலுல்லாஹ் கொமனத்தானே சொன்னாங்க, புறையை பார்த்து நோன்பு வைக்க, புறையை பார்த்து நோன்பு வைக்க. அப்போ அந்த எல்லை எல்லாம் என்ன? எல்லைகள் எல்லாம் இருக்குது. சும்மா ஒரு வீட்டுக்குள்ளார போடும்போது அது இன்னொரு நாடு, இது இன்னொரு நாடு. நாம ரோட்டால் போகல கேட்கல போர்டு வாங்குற மாதிரி இன்னொரு நாடு. சவுதி அரேபியாவுக்கு போனாக்களுக்கு தெரியுங்க, கட்டாருக்கு போனாக்களுக்கு தெரியுங்க. கட்டார் காரில் ஹஜ்ஜிக்கு போகிறீங்க, போர்டரில் பாஸ்போர்ட்டை செக் பண்ணுறது விஷா இருக்காது பார்த்து கொண்டு நல்ல போகலாம் இன்னொரு நாடு. அப்போ அந்த போர்டரில் குடியிருக்கிறார்கள். எதுக்க வீட்டு நோன்பு, இந்த நோன்பு இல்லையா? அங்கே பெருநாள், இங்கே நோன்பா? என்ன எப்படி? சரி, அந்த கவர்மெண்ட் இந்த காசு கொடுத்து வேண்டினா அப்போ அடுத்த வருஷம் எனக்கும் நோம்பு என்னுடைய தரமாப்பா ரோட்டு அங்கால போட்டுட்டாங்க, இல்லை இங்கால வந்துட்டேன். என்ன இது மூளைக்கு நேரம் படுதா? அதை ஏற்றுக்கொள்ளலாமா? அப்போ நாம் அது அப்படி ஒன்று இல்லை என்று நாம் இருக்கிற உறுதியை சொல்கிறோம். நம்மளை வழிகேடு ஹவாரிஜிகள் என்று அது ஒரு புறாவத்தான மௌலைமார்கள் கபூர் வணங்கிகள் அவங்க வச்சிருந்தாங்க. காழ்ப்புணர்ச்சியிலே சொல்கிறாங்களா? தௌஹீது பேசினாங்க. நம்மளோட நல்லா கலைஞ்சிக்கிட்டு ஒன்றா இருந்து கொண்டு நமக்கு எதிராக அதை இப்படி பேசினா
போன கிழமை பேருவெளியில் பயம், குடும்பவியல் சம்பந்தமாக பயம், லைஃப் போகுது. அடுத்த இன்னொரு பயம். அப்போ அவங்க பொடிய மாதிரி ஒரு மௌலியோட பேரை சொல்லி, ஒரு செலவியோட பேரை சொல்லி, இந்த செலவி உங்களோட பிரச்சனையாக இல்லையே நல்லமே உண்டாரிக்கமே கொமன்னப்பா. நாம் குடும்பவியல் சம்மந்தமாக பேசிட்டோம். அதுக்குள்ள அவர் கொமெண்ட் பண்ணிக்கார். இவர் லோக்கல் குறைய இவர் ஆதரிக்கிற இல்லை, இவர் சர்வதேச குறை. முதல் இவருக்கு ஒழுக்கத்தை சொல்லி கொடுக்கணும். என்னடா சம்பந்தம் இல்லாமல் ஒரு கொமெண்ட்ஸ். இது யார் இந்த கொமெண்ட்ஸ்? அந்த கொமெண்ட் ஒரு தௌஹீது பேசுகிறாங்க, ஒரு குர்ஆன் வச்சு பேசுகிறாங்க. நாம் சர்வதேச குறைன்றதுக்கு சாரி காபிரை பார்க்குற மாதிரி, ஒரு வழிகேட்டை பார்க்குற மாதிரி கொமெண்ட்ஸ். சுப்ஹானல்லாஹ், இது என்ன காழ்ப்புணர்ச்சி? ஏன் இந்த கொமெண்ட்ஸ்? நான் உன்னோட நல்லா தானே இருக்கேன். புராணம் தானே சொல்றேன். நான் சொல்ற ஆதாரத்தில் ஒன்று நீ சொல்லப்பா, நான் திருந்துவேன். ஒரு ஆதாரத்தை காட்டி நான் திருந்துவேன். பாரு சரி, உங்களோட ஒழுங்கு பாரு காட்ட முடியாது இருக்கேன். உங்களுக்கு ஏழுமா இல்லை மழை புரியும். இங்கே இருந்துன்னா அதிர்ச்சிகளை லைவான அதிர்ச்சிகளை எல்லாம் கொண்டு வந்து கொட்ட பார்க்குறேன். அன்னதான் லைவ் விளங்குது இல்லை. எந்த அளவுக்குன்னு சொன்னால், ஒரு பெரியான கூட்டம் வந்த ஹதீஸை எப்படி மொழிபெயர்த்தாங்கன்னு சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 29வது நாள் பிறையை எதிர்பார்த்து 30வது நாள் நோன்பாளியாக இருந்தாங்க. பகலின் இறுதியில் ஒரு பெரியான கூட்டம் வந்தது. அவங்க வந்து சாட்சி சொன்னாங்க, நாங்கள் பிறையை பார்த்து நீங்கள் நோன்பு வச்சிருக்கிறீங்களேன்னு சாட்சி சொன்னாங்க. என்று சொல்லும்போது அந்த பிரபல்யமான ஒரு மௌலவி என்ன மொழிபெயர்ப்பு செய்கிறாங்களா, அவங்க பிறையை பார்த்துக்கிட்டு நோன்பை வேற வச்சுக்கு வந்திருக்காங்க. எங்கே இருக்காங்க சில பொதுமக்கள்? உங்களுக்கு என்ன தெரியும்? அரபு மொழி வைத்த மாதிரி சிறுகிறார். என்ன சொல்றாருன்னா, பிறைய வேற பார்த்துக்கிட்டு நோன்பை வேற வச்சுக்கிட்டு வந்திருக்கிறாங்க. சுபஹான், அது எங்கே இருக்காங்க சில சாட்சி சொல்றவங்களுக்கு பிறைய பார்த்திருக்கோம் நோன்பு வச்சிருக்கேன்னு சாட்சி சொல்றவர்கள் பிறைய பார்த்தா நோன்பை விடணும் மட்டும் தெரியாதா? அதுக்குள்ள ரசூலுல்லாஹ் மக்களுக்கு நோன்பை விடுமாறு ஏவினார்கள். நாளை தொழுத்திடலுக்கு வர சொன்னார்கள். அப்படி என்று சொல்றதுக்கு என்ன செய்யறாங்கன்னா, வந்தாக்கள் தான் நோன்பை விட சொன்னாங்களாம், இருக்கிறார்களுக்கு செல்லலையா. நாளைக்கு தொழுத்திடலுக்கு போங்கன்னா பார்த்த இடத்துக்கு ஓடுங்க, அங்கே போய் பிறைய பாருங்க, நோன்பை பிடிங்க. அப்போ நான் கேட்க, சவுதியில் தலைப்புற பார்த்துக்கிட்டு ஃப்ளைட் பிடிச்சி இரவோட இரவா வந்து உள்ளுக்கு வந்து இறங்கி இங்கே நோம்பு பெருநாள் கொண்டாட நெக்ஸ்ட் ஃப்ளைட்டை பிடிச்சி சவுதிக்கு போகணுமா? இந்த அதிசயம் அப்படி போய் எப்படி எல்லாம் இருட்டடிப்பு செஞ்சு மழுப்பி மக்களுக்கு அதை அப்படியே திணிக்க பார்க்குறாங்க. நாங்கள் தெரியல பேசுவோம் கசனத்தை சின்ன வழி சொன்னாலும் செய்ய முடியாது. அப்போ இப்படி பேசுகிற நீங்கள் எங்களை வழிகள் எங்களை ஒரு என்னமோ மாதிரி நீங்கள் பேசினா சுப்ஹானல்லாஹ், அது எவ்வளோ பெரிய ஒரு இருட்டடிப்பு. அதை நாம் மக்களுக்கு வழங்கப்படுத்திக்கிறோம். அப்படி இல்லை, இது தெளிவான விஷயம். ரசூலுல்லாஹ் சொன்ன விஷயம். இன்ஷா அல்லாஹ் ஏஷாவுக்கு போகிறாங்க, மகரிபுடைய தொழுகைக்கு போகிறாங்க. உஸ்தாத் அன்சார் மௌலவி அவர்கள் பேசுவாங்க. இதில் விடுபட்ட சில விஷயங்களை பேசுவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் கேள்வியாக இன்ஷா அல்லாஹ் கேட்கலாம். இன்ஷா அல்லாஹ் எல்லாருக்கும் அந்த கருத்து சுதந்திரம் இருக்கு. உங்களோட கேள்வி கேளுங்க. அல்லாஹ் ரஹ்மத். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா